இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராத்திரியில் நாம் யாரும் ஒருமித்து தேவனுடைய சமூகத்திலே சந்தோஷமாய் இருப்பதை கொடுத்து நான் தெய்வத்தை துதிக்கிறேன். இங்கே இரண்டாவது முறையாக நான் இங்கே வந்திருக்கிறேன். இதற்கு முன்பு கிறிஸ்துமஸ் செய்திக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். மீண்டும் உங்களை பார்த்ததிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுதெல்லாம் என் கூட வருகிற இந்த சகோதரன் சாஜி என்ற கூட வருவார். கேரளாவிலே ஒரு நல்ல பாட்டு பாடுகிற ஒரு பாடகராக இருக்கிறார். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இங்க வந்திருக்காங்க. நாங்க எப்பொழுதுமே ஒருமிச்சு சில ஊழியங்களை நாங்க செய்து வருகிறோம். 2012 മുതൽ ഞങ്ങൾ തമിഴ്നാട്ടിൽ വരികയും വിളയനക്കോട്ട സഭയുടെ ബന്ധത്തിൽ നിൽക്കുകയും പാലപ്പട്ടി ഒരു പ്രവർത്തനം തുടങ്ങുകയും കൂടിയൊരു കാര്യങ്ങളും ഒക്കെ ചെയ്യുവാനിടയായിരുന്നു. 2012 முதல் நாங்கள் இந்த விளநக்கோட்டை சபையோடு கூட சம்பந்தப்பட்ட நாங்கள் வரவும் அதனுடைய வளர்ச்சியாக பாரப்பட்டிங்கிற இடத்துல ஒரு சபையை சாட்சியை உருவாக்கவும் அப்படியாக எங்களுடைய ஊழியம் தொடர்ந்து கொண்டு வருகிறது. சபையை நெருங்கியപ്പോഴൊക്കെയും കേരളത്തിലും ഇവിടെയുള്ള ചർച്ചകളിൽ കാണാൻ വിശ്വാസികളെ കാണാൻ എൻകറേജ് ചെയ്യാനൊക്കെ ഇടയായിട്ടുണ്ട്. இங்கே நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுதெல்லாம் இங்கே சபையில் உள்ள பக்கத்தில் உள்ள சபைகளை உற்சாகப்படுத்தவும் அவங்களோடு கூட மகிழ்ச்சியாக இருக்கும் நாங்க செய்கிறோம். குடும்பமாയിട്ട് ഞങ്ങൾ സന്തോഷമായിട്ട് പോകുന്നു. நாங்கள் குடும்பமா நாங்கள் குடும்பமாய் இந்த ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். എനിക്ക് ഭാര്യയും 3 കുട്ടികളും ഉണ്ട്. எனக்கு மனைவி 3 பிள்ளைகள் உண்டு. அதே மாதிரி இங்க இருக்கிற சாஜுக்கும் அவருடைய மனைவி 2 பிள்ளைகளும் அவருக்கு உண்டு. கணேசனா எனக்கு 2 பிள்ளைகள் உண்டு. எங்க குடும்பமாய் தேவன் இப்படி வச்சிருக்கிறார், அதை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நான் நன்றி கூறுகிறேன். மற்ற காரியங்கள் പറയാൻ ആഗ്രഹിക്കുന്നില്ല. நிறைய விஷயங்களை சொல்ல நான் விருப்பப்படவில்லை. வேத வசனத்தை நம்ம யாவரும் ஒருமித்து சிந்திப்பதற்கு நமக்கு தேவன் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத பாகத்தையும் நான் உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு இதை ஒரு வேத பாடம் என்று நினைத்து நான் உங்க முன்னாடி வர விரும்புகிறேன். நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். நான் உங்களோட சில கேள்விகளை கேட்டுக்கொண்டுதான் நான் உங்களோட கூட இருப்பேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11 நான் வாசியுங்கள். தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கட்டும். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்தோம். ஒரு சுவிசேஷம் சொல்வதற்கு இந்த வசனத்தை நம்ம அநேக முறை பயன்படுத்துவோம். இந்த வசனத்திலிருந்து இன்றைக்கு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். உங்களுக்கு நடைமுறை வாழ்க்கையிலே சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் மனசிலே புரிந்து கொள்வதற்காக நான் அதை சொல்ல விரும்புகிறேன். കർത്താവ് പറഞ്ഞ ചില പ്രത്യേക വാക്കുകളുണ്ട്. അതറിയപ്പെടുന്നത് യേശുക്രിസ്തുവിന്റെ അവകാശവാദം എന്നാണ്. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது சொன்ன அநேக வார்த்தைகள் அவகாசம், claims of Jesus. நானே 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 என்று அநேக இடங்களில் சொல்லியிருக்கிறார். claims அவகாசம். So he said I am நானே அதான் நானே நானே என்று சொல்லியிருக்கிறார். நானே ஐயாம்னா நானே. ரைட் தான். ரைட். You know what is the meaning of claims of Jesus, you know? Anyone? Say no, Jesus said അവൻ അധികാരത്തോടെ ചൊല്ലിയിരിക്കുന്നു പറഞ്ഞാൽ ഞാൻ താൻ എന്ന് ചൊല്ലിയിരിക്കുന്ന സ്റ്റേറ്റ്മെന്റ്സ്. நானே நானே சரி தானே.
എന്ന് പറഞ്ഞാൽ ഐ തിങ്ക് യു അണ്ടർസ്റ്റാൻഡ്. ജീസസ് said, I am എന്ന് പറഞ്ഞാൽ no one like me. I am. I am only. நான் என்றால் நான் மட்டும். In such a statement called the claims of Jesus. இந்த இதை மட்டும் இயேசு கிறிஸ்து மட்டுமே அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார். அது மாதிரி யாருக்கும் சொல்ல பറ്റില്ല. இந்த மாதிரி வேற யாரும் சொல்ல முடியாது, அவர் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். ആ സ്റ്റേറ്റ്മെന്റിനാണ് ബൈബിളിൽ the claims of Jesus എന്ന് പറഞ്ഞിരിക്കുന്നത്. அப்படிப்பட்ட ஒரு அந்த நிலையில் தான் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார். അതാണ് ഇവിടെ യേശു പറഞ്ഞ ഈ 11ാമത്തെ വാക്യം. அதே தான் இங்கே நாங்க 10:11 நான் வாசித்தோம். അപ്പോൾ അങ്ങനത്തെ 7 സ്റ്റേറ്റ്മെന്റ് കർത്താവ് പറഞ്ഞിട്ടുണ്ട്, 7 ക്ലെയിംസ്. அப்படி இயேசு கிறிஸ்து நானே சொன்ன அந்த 7 காரியங்களை அங்க சொல்லியிருக்கிறார். ഒന്ന് യേശു ഇവിടെ പറഞ്ഞു, ஒண்ணு இங்கே சொல்லியிருக்கிறார், I am the good shepherd. நானே நல்ல மேய்ப்பன். അങ്ങനെ പറഞ്ഞിരിക്കുന്ന മറ്റു കാര്യങ്ങളൊന്നും പറയാമോ? இதே மாதிரி வேற எங்கேயாவது சொல்லியிருக்கிற நீங்க சொல்லலாமா? எல்லாரும் ഒരുമിച്ച് പറയാം. எல்லாரும் ஒரு ஆள் தனித்தனியா சொல்லுங்க. எல்லாரும் நானே வழி ஜீவன், நானே வாதில், நானே வாசல், நானே மெய்யான திராட்சை செடி, வைன். I am the true way. Yes, right. Okay, now this side. நீங்க அந்த சகோதரி சைடு யார்? இல்ல. I am the statement. நானே என்கிறது. Yes, I am the bread of life. நானே ஜீவ அப்பம், நானே. Then வேற sisters, சகோதரி சொல்லுங்க. everyone is looking to the Bible. எல்லாரும் பைபிளை பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நோக்கே கேட்டிല്ല. என்னோட நோக்கே என்ன பார்த்து சொல்லுங்க. Yeah, I am the light of the world. நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். Yes. Then வேற only one more. ஒண்ணு மட்டும் இருக்கு. 7 statements are there. 7 கூற்று, 7 காரியங்கள் இருக்கிறது. There is no statement like that. அது ஸ்டேட்மெண்ட், அது ஒரு வாக்கியம் இல்ல. ஜீவப்பம் already சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. one more. ஒண்ணே இருக்கிறது. I am the resurrection. நானே உயிர்த்தெழுதலுமா இருக்கிறேன். I am the resurrection. நானே உயிர்த்தெழுதலுமா இருக்கிறேன். Okay, I will give the reference. You can write down. நான் அதுக்கான குறிப்பை தருகிறேன், நீங்க எழுதி கொள்ளுங்கள். Okay, Gospel of John chapter 6 verse 48. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். No need to read. Just if you want, you can write down. Okay. 6 எத்தனை? 6:48. 48. I am the bread of life. நானே ஜீவப்பம். ஜீவப்பம். 6 verse 48. 6:48. Gospel of John chapter 8 verse 12. 8:12. I am the light of the world. நானே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். 8:12. 8:12. Now chapter 10 verse 9. I am the door. நானே வாசல். I am the door. யோவான் 10:9. Now chapter 10 verse 11. I am the good shepherd. 10:11. நானே நல்ல மேய்ப்பன். I am the good shepherd. நானே நல்ல மேய்ப்பன். Now chapter 11 verse 25. 11:25. 11:25. Chapter 11:25. இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். Chapter 14 verse 6. 14. 14:6. 14:6. I am the way, the truth. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். 14:6. Now last one, chapter 15 verse 1. Chapter 15 verse 1. 15:1. யோவான் 15:1. நான் மெய்யான திராட்சை செடி. I am the true vine. நான் மெய்யான திராட்சை செடி. I think you all got it. Any doubt? ஏதாவது சந்தேகம் இருக்கா? May I repeat again? நான் மறுபடியும் சொல்லணுமா? Okay. So ഈ 7 കൂട്ടം കാര്യങ്ങൾക്കാണ് ബൈബിൾ പറയുന്നത് claims of Jesus. இந்த 7 காரியங்களை இயேசு கிறிஸ்துவுடைய പ്രഖ്യാപനം. ஸ்டேட்மெண்ட், ஒரு வாக்கியம், ஒரு செய்தி வாக்கியமா இருக்கு. Statements. Okay.
ഇനി നിങ്ങൾ 7 എണ്ണം ശ്രദ്ധിച്ചാൽ இந்த 7 காரியங்களை நாம் கவனிச்சு பார்த்தால் ഈ 7 എണ്ണത്തിനും ചില പ്രത്യേകതകളുണ്ട്. இந்த 7 காரியங்களுக்கும் ஒரு விசேஷ தன்மை இருக்கிறது. പ്രത്യേകത എന്ന് പറയുന്നത് அந்த விசேஷம் என்று சொல்வது യേശു വെറുതെ പറയുകയായിരുന്നില്ല. இந்த இயேசு கிறிஸ்து இதை வெறுமையாக சொல்லவில்லை. സ്പെസിഫിക്കലി കർത്താവ് ചില കാര്യങ്ങൾ പറയുകയാണ്. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்வதற்காக இதை சொல்லியிருக்கிறார். ഒന്നാമത്തെ നമ്മൾക്കറിയാം, முதலாவது நமக்கு தெரியும், chapter 6 verse 48 നമ്മൾ വായിച്ചു, I am the bread of life. நானே ஜீவ அப்பம் என்று நாம் பார்த்தோம். യേശു പറഞ്ഞില്ല I am the bread എന്ന്. இயேசு கிறிஸ்து நான் ஜீவப்பம்னு சொல்லல. യേശു പറഞ്ഞില്ല ഞാൻ അപ്പം എന്ന് சொல்லிല്ല. நான் ஒரு அப்பம்னு சொல்லல. പറഞ്ഞാ நான் அப்பம்னு சொன்னாரா? യെസ് എന്നോ? ഇല്ല. യേശു പറയുകയാണ് ഞാൻ ജീവന്റെ അപ്പമാണ്. അതാണ് സ്പെസിഫിക് ആയിട്ട് കർത്താവ് நானே ஜீவப்பம் என்று சொல்லுகிறார். അപ്പൊ ഒത്തിരി ഇസ്രായേൽ മക്കൾ കണ്ടിട്ടുണ്ട്. நம்ம நிறைய அப்பத்தை நம்ம பார்த்திருக்கோம். ഒത്തിരി അപ്പം കഴിച്ചിട്ടുണ്ട്. நம்ம நிறைய அப்பங்கள் சாப்பிட்டிருக்கலாம். പക്ഷെ കർത്താവ് പറയാണ് I am the bread of life. நானே ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். അപ്പോൾ ഒന്നാമത്തെ സ്റ്റേറ്റ്മെന്റ് ഞാൻ ജീവന്റെ അപ്പമാണ്. அப்ப முதலாவது உடைய ஸ்டேட்மெண்ட் அது ஜீவப்பமா இருக்கிறார். ഇനി ചാപ്റ്റർ 8 വേഴ്സ് 12 നമുക്കറിയാം, നമ്മൾ വായിച്ചു. യേശു പറഞ്ഞില്ല ഞാൻ ഒളിയാണ് എന്ന് പറഞ്ഞില്ല. அங்க நான் ஒளி என்று சாதாரண ஒளி என்று சொல்லவில்லை. യേശു പറഞ്ഞില്ല ഞാൻ I am the light എന്ന് പറഞ്ഞില്ല. நான் ஒளி என்று சாதாரணமாக அவர் சொல்லவில்லை. പിന്നെന്താ പറഞ്ഞത്? I am the light of the world. நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ഒളിയായിട്ട് പലർക്കും ആകാൻ പറ്റും. ഒളിയാ പലർക്ക് ഒളിയാ இருக்கலாம். അവർക്കൊക്കെ സ്പെസിഫിക്കലി ഒരു റിമോട്ട് ഏരിയയുടെ ഒളിയായിട്ടിരിക്കാൻ പറ്റും. ഒരു குறிப்பிட்ட ஏரியாவுக்கு சில ஒளியை கொடுக்கலாம். പക്ഷേ ബൈബിളിൽ കഥാപായാണ് ഞാനാണ് ലോകത്തിന്റെ വെളിച്ചം, நானே உலகத்துக்கு வெளிச்சம் என்று சொல்லுகிறார். പിന്നീട് നിങ്ങൾ എല്ലാ സ്റ്റേറ്റ്മെന്റും നോക്കിയാൽ நாம இதுக்கு பின்னாடி இருக்க எல்லா அந்த வாக்கியத்தெல்லாம் എല്ലാം സ്പെസിഫിക്കലി ഇങ്ങനെ പറയുകയാണ്. எல்லாம் குறிப்பிட்ட ஒரு காரியத்தை சொல்வதற்கு அப்படி சொல்லுவாங்க. 14 അധ്യായത്തിൽ നമ്മൾ കണ്ടു 14ന്റെ 6ാം വാക്യത്തിൽ I am the door. அங்கே நான் I am the way. நானே வாசல் என்று சொல்லுகிறார். യേശു പറഞ്ഞില്ല ഞാൻ ഒരു വഴിയാണെന്ന്. இயேசுக்கு நான் ஒரு வழி மட்டும் சொல்லல. I am a way എന്ന് പറഞ്ഞില്ല. நான் வழி மட்டும் சொல்லல. യേശു പറയാ I am the way. நானே வழியும் என்று சொல்லுகிறார். I am the truth. நான் சத்தியமும். മനസ്സിലായോ? യേശു കർത്താവ് സ്പെസിഫിക്കലി പറയാണ് I am. இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டு சொல்லுகிறார் நானே நானே என்று சொல்லுகிறார். അത് പറഞ്ഞാൽ 7 സ്റ്റേറ്റ്മെന്റും വേറെ ഒരാൾക്കും എടുക്കുവാൻ കഴിയുകയില്ല. இந்த வார்த்தைகளை வேற யாரும் இந்த உலகத்துல சொல்லவும் ഈ ലോകത്തിൽ ആർക്കും പറയാൻ കഴിയുകയില്ല. കർത്താവ് പറയാണ് I am. இந்த உலகத்துல வேற யாரும் சொல்ல முடியாது. நானே என்று வேற யாரும் சொல்ல முடியாது. അതാണ് ഈ 7 സ്റ്റേറ്റ്മെന്റ് പറയുന്ന the claims of Jesus എന്ന പേരിൽ പറയുന്നത്. இந்த 7 വാക്യങ്ങളും യേശു ക്രിസ്തു சொல்ற நானே நானே என்று சொல்ற. അങ്ങനെ പറഞ്ഞിരിക്കുന്ന ഒന്നാണ് നമ്മൾ വായിച്ച 11ാമത്തെ വാക്യം. அப்படி சொன்ன ஒரு காரியம் தான் நம்ம யோவான் 10:11 நாம் வாசித்தோம். ഈ 11ാം വാക്യത്തിൽ കർത്താവ് പറയുന്നത് നിങ്ങൾ ശ്രദ്ധിക്കുക. அந்த 11ാം அதிகாரத்திலே 10ാം അധ്യായത്തിൽ നാം சொல்ற காரியத்தை நாம் பார்ப்போம். അവിടെ കർത്താവ് പറയാണ് അല്ല പറഞ്ഞത്. நான் மேய்ப்பன் என்று சொல்லல. അയാമേ ഷെപ്പേർഡ് എന്ന് പറഞ്ഞില്ല. மேய்ப்பன் என்று சொல்லல. என்ன சொல்லியிருக்காரு? நல்ல மேய்ப்பனா இருக்கு. நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். I am the good shepherd. நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். എന്താ ഇത് പറഞ്ഞതിന് കാരണം? இப்படி சொல்வதற்கு ஒரு காரணம் என்ன? ഈ 10ാം അധ്യായം, இந்த 10ാം அதிகாரம் ഈ ഷീപ്പും ഷെപ്പേർഡും തമ്മിലുള്ള റിലേഷൻഷിപ്പിനെ കുറിച്ചാണ്. எங்க மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் இல்ல ஒரு உறவை குறித்து சொல்கிறார். നമ്മൾ ഇന്ന് രാത്രി നാം ചിന്തിക്കാനായിട്ട് இன்றைக்கு நாம் நைட்டில் அதைத்தான் நாம் சிந்திக்க போகிறோம். ഷീപ്പും ഷെപ്പേർഡും തമ്മിലുള്ള റിലേഷൻസ്. அங்கே மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் இருக்கிற அந்த உறவை குறித்து சொல்கிறார். ആരാണ് ഷെപ്പേർഡ്? அப்ப யார் ஆடு? மேய்ப்பன் யாரு? மேய்ப்பன் யாரு? ഇവിടെ മേയ്പ്പനാരാ? இங்க மேய்ப்பன் யாரு? കർത്താവായ യേശു ക്രിസ്തു. അപ്പൊ യേശു പറയാണ് I am the shepherd. நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்கிறார். എങ്ങനത്തെ മേയ്പ്പനാ? எப்படிப்பட்ட மேய்ப்பன்? നല്ല മേയ്പ്പൻ. நல்ல மேய்ப்பன். അപ്പോൾ യേശു ഇത് പറയുന്നതിന് ഒരു കാരണമുണ്ട്. യേശു இப்படி சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. മേയ്പ്പൻ ഒത്തിരി പേരുണ്ട്. இங்க மேய்ப்பன் நிறைய பேர் இருக்கிறாங்க. യേശു ഇത് പറയുമ്പോൾ പാലസ്തീനിലുള്ള ആളുകൾ ഏറ്റവും അധികം ജോലി ഏർപ്പെട്ടിരിക്കുന്നത് ഈ ആടിനെ മേയ്ക്കുന്ന ജോലിയാണ്. உங்களுக்கு தெரியும், பாலஸ்தீனில் இருக்கிற நிறைய மனிதர்கள் செய்கிற ஒரு தொழில் இந்த மேய்ப்பன் தொழில். അവരെല്ലാവരും ഷെപ്പേർഡ്സ് ആണ്. அவங்க எல்லாரும் மேய்ப்பன் செய்கிற தொழில். യേശു ഈ സ്റ്റേറ്റ്മെന്റ് പറയുന്നത് in the midst of all the shepherds in Palestine. இயேசுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நானே அந்த இடையில தான் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. അവിടുന്ന് യേശു പറയാണ് I am not like you. I am not like you.
நான் அவங்கள மாதிரி இருக்கிற ஒரு மேய்ப்பன் அல்ல. ഞാൻ നിങ്ങളെ പോലെ ഒരു ഇടയനല്ല. அவர்களை போல ஒரு மேய்ப்பன் அல்ல. ഞാനൊരു ഇടയനാണ്. ஆனா நான் ஒரு மேய்ப்பன். എനിക്കും നിങ്ങൾക്ക് തമ്മിൽ ചെറിയ വ്യത്യാസമുണ്ട്. உங்களுக்கும் எனக்கு ஒரு நல்ல ஒரு இடைவெளி, ஒரு வித்தியாசம் இருக்கு. എന്താ വ്യത്യാസം? என்ன வித்தியாசம்? ഞാൻ നല്ല ഇടയനാണ്. நான் நல்ல மேய்ப்பனா இருக்கிறேன். നിങ്ങൾ നല്ല ഇടയനല്ല. நீங்க எல்லாம் நல்ல இடையனல்ல. ഞാൻ നല്ല ഇടയനാണ്. நான் நல்ல மேய்ப்பனா இருக்கிறேன். അപ്പോൾ ഈ നല്ല ഇടയന്റെ ക്വാളിറ്റീസ് ആണ് ഇവിടെ ഇങ്ങനെ പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നത്. அது ஒரு நல்ல மேய்ப்பனுடைய அந்த தகுதிகளை இங்க சொல்லப்பட்டிருக்கு. ബൈബിളിൽ നമ്മുടെ കർത്താവ് പറയുകയാണ് അവിടുന്ന് നല്ല ഇടയനാണ്. அப்ப பைபிள் நமக்கு சொல்லுகிறது அவர் ஒரு நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். നമ്മൾ ബൈബിൾ പരിശോധിച്ചാൽ ഓൾഡ് ടെസ്റ്റ്മെന്റും ന്യൂ ടെസ്റ്റ്മെന്റും ഒരുപോലെ ഈ ഇടയനും ആടുകളും തമ്മിൽ ഒരു വലിയ റിലേഷൻ ഉണ്ട്. உங்களுக்கு பழைய ஏற்பாட்டும் புதிய ஏற்பாட்டும் நாம் அதை இணைத்து படிக்கும் பொழுது இந்த மேய்ப்பனுக்கு ஒரு நல்ல சில காரியங்கள் உண்டு. ഓൾഡ് ടെസ്റ്റ്മെന്റില് பழைய ஏற்பாட்டிலே ഇസ്രായേൽ മക്കളെ ഷീപ്പ് ആയിട്ട് നമുക്ക് കാണാൻ കഴിയുന്നുണ്ട്. உங்களுக்கு பழைய ஏற்பாட்டிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு ஆடாக நாம் பார்க்கிறோம். എന്നാൽ ദൈവത്തെ ഇടയനായിട്ടാണ് ചൂണ്ടിക്കാണിച്ചിരിക്കുന്നത്. அந்த தேவனை ஒரு மேய்ப்பனாக அங்கே காமிக்கிறார். പുതിയ നിയമത്തിലേക്ക് വന്നാൽ புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது നമ്മുടെ കർത്താവ് പറയുന്നത് അവിടുന്ന് നല്ല ഇടയനാണെന്നാണ്. அங்கே கர்த்தரா இயேசு கிறிஸ்து நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்கிறார். കർത്താവിൽ വിശ്വസിക്കുന്ന നല്ല മക്കൾ എല്ലാവരും ആരാണെന്ന് ചോദിച്ചാൽ നമ്മളെല്ലാം ആടുകളാണ്. கர்த்தரை விசுவாசிக்கிற மக்கள் யார் என்று ஒரு கேட்டால் நாம் எல்லாம் அவருடைய ஆடுகளா இருக்கிறோம். നിങ്ങൾ ദൈവസഭയിലേക്ക് വന്നാൽ நீங்கள் சபைக்கு, தேவனுடைய சபைக்கு நீங்கள் வந்தால் ലേഖനങ്ങൾ എഴുതിയപ്പോൾ ലേഖനങ്ങളിൽ കൊടുത്തിരിക്കുന്ന ആശയം ഇങ്ങനെയാണ്. அங்கே அந்த நிருபத்திலே சொல்லப்பட்டுள்ள அதான் நிருபத்திலே சொல்லப்பட்டுள்ள சில காரியங்கள் உண்டு. അവിടെ പറയുമ്പോൾ സഭയിലുള്ള വിശ്വാസികൾക്ക് കൊടുത്തിരിക്കുന്ന പേരാണ് ആടുകൾ. அங்கே சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பெயர் தான் ஆடுகள். സഭയെ നിയന്ത്രിക്കാൻ പരിപാലിക്കാൻ ദൈവമാക്കി വെച്ചിരിക്കുന്ന എൽഡേഴ്സിന്റെ പേരാണ് அங்கே சபையை அவங்க நடத்துவதற்கு தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த மூப்பர்களுக்கு தேவன் மேய்ப்பன் என்று சொல்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருப்பேன். பைபிளில் ഈ ആടും ഇടയനും തമ്മിലുള്ള ബന്ധം വളരെ വലിയതാണ്. உங்களுக்கு இருக்க இந்த ஆடுகளுக்கும் இந்த மேய்ப்பனுக்கு இருக்க உறவு நல்ல பெரிய ஒரு நல்ல உறவு. கர்த்தாവ് ഇവിടെ പറയുകയാണ് ഞാൻ നല്ല ഇടയനാണ്. அங்கே கர்த்தர் இங்கே சொல்லுகிறார் நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்கிறார். ഈ നല്ല ഇടയൻ அவர் ஒரு நல்ல மேய்ப்பன். ആടിനു വേണ്ടി ചെയ്യുന്ന പ്രവൃത്തികൾ എന്തൊക്കെയാണെന്ന് നമുക്ക് നോക്കാം. அந்த ஆடுகள் செய்யக்கூடிய சில கிரியைகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். എന്തൊക്കെ കാര്യങ്ങളാണ് ആടിനു വേണ്ടി ഇടയൻ ചെയ്യുന്നത്? அந்த ആടുகளுக்காக அந்த மேய்ப்பன் என்னெல்லாம் செய்கிறான் என்ற കൊടുത്ത് നല്ല ഇടയനാണ്. அவர் ஒரு நல்ல மேய்ப்பன். അതുകൊണ്ട് ചെയ്യുന്ന എന്തൊക്കെയാണെന്ന് നമുക്ക് നോക്കാം. அவர் எப்படி எல்லாம் என்னெல்லாம் செய்கிறார் குறித்து நான் பார்க்க போகிறோம். முதலாவது 10 അധ്യായത്തിന്റെ 3-ാം വാക്യം നമുക്ക് വായിക്കാം. 10:3 யோவான் 10:3 என்ன முதலாவது வாசிப்போம். അവിടെ നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചാൽ ഈ ഇടയൻ ചെയ്യുന്ന ഒന്നാമത്തെ പ്രവൃത്തി നമുക്ക് കാണാൻ കഴിയും. முதலாவது இந்த மேய்ப்பன் செய்கிற ஒன்னாவது கிரியை நம்ம பார்க்கிறோம். എന്താ വായിച്ചത്? என்ன வாசித்தோம்? അവൻ ആടുകളെ പേര് ചൊല്ലി കൂപ്പിട്ട് വെളിയിലേക്ക് കൊണ്ടുപോകും. அந்த மேய்ப்பன் ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு வெளியே நடத்தி கொண்டு போகும். ആടിനെ മുഴുവൻ പേര് ചൊല്ലി വിളിക്കുന്ന ഒരു ഇടയനാണ് ഈ പറഞ്ഞിരിക്കുന്ന നല്ല ഇടയൻ. அப்ப இந்த மேய்ப்பனுக்கு ஆடுகளுடைய பேரெல்லாம் அறிந்திருக்கிற ஒரு நல்ல மேய்ப்பன் தான் இவர். ഞാൻ ചോദിച്ചോട്ടെ, ഈ ആടിനെ പേര് ചൊല്ലി വിളിക്കണമെങ്കിൽ ഇടയൻ എന്തറിഞ്ഞിരിക്കണം? இந்த ஆடுகளை பேரை சொல்லி கூப்பிடணும்னா அந்த மேய்ப்பன் எதை தெரிஞ்சிருக்கணும்? என்ன தெரிஞ்சிருக்கணும்? ഞാൻ ഇവിടെ നിന്നിട്ട് പ്രസംഗിക്കുമ്പോൾ എനിക്ക് ഒരു കാര്യം അറിയാം, നിങ്ങളുടെ ആരുടെയും പേര് എനിക്ക് അറിയത്തില്ല. நான் இங்க நின்று பிரசங்கம் பண்ண உங்களுடைய பேர் எனக்கு யாரும் தெரியாது. എനിക്ക് ആരുടെ അറിയാമെങ്കിൽ ഞാൻ വിളിച്ചു ചോദിച്ചാലേ അക്ക ഇതറിയാമോ എന്ന് ചോദിച്ചാൽ ஒருவேளை நான் பேர் தெரிஞ்சுன்னா அந்த அக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருவேன். എനിക്ക് ആരുടെയും പേരറിയാം, எனக்கு யாருடைய பேர் எனக்கு தெரியும். കർത്താവ് പറയുകയാണ്, ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் நான் ஒரு நல்ல மேய்ப்பன். മറ്റനേക ഇടയന്മാരോടുണ്ട്, இந்த உலகத்துல நிறைய மேய்ப்பர்கள் உண்டு. പക്ഷെ അവരുടെ ഒറ്റ ഇടയന്മാർക്കും ആടിന്റെ പേരറിയത്തില്ല. ஆனா அவர்களுக்கு யாருக்கும் இந்த மேய்ப்பன் அந்த ஆடுகளுடைய பேர் தெரியாது. പക്ഷെ കർത്താവ് അയാളുടെ കുറിച്ചപ്പേ நானே நல்ல மேய்ப்பனா இருக்கிறதுனாலே I call upon the name of the sheep. அதனால நான் பேர் சொல்லி அவர்களை நான் கூப்பிடுகிறேன் என்று சொல்கிறேன். ഞാൻ പേര് ചൊല്ലി വിളിക്കുന്ന ഇടയനാണ്. நான் அவர்களை பேர் சொல்லி அழைக்கிற ஒரு மேய்ப்பனா இருக்கிறேன். എനിക്കറിയാം,
ലൂക്കോസിന്റെ സുവിശേഷം 19 അധ്യായത്തിൽ വരുമ്പോൾ உங்களுக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது അവിടെ നമുക്ക് ഒരു വ്യക്തിയെ കാണാൻ കഴിയുന്നു. அங்கே ஒரு ஆளை நாம் பார்க்கலாம். യേശുവിനെ കാണാൻ ആഗ്രഹിച്ച സക്കായിയാണ് അവിടെ നമ്മൾ കാണുന്നത്. அங்கே இயேசு கிறிஸ்துவை பார்க்க விரும்பின அந்த சகையை குறித்து நாம் பார்க்கிறோம். അദ്ദേഹം യേശുവിനെ കാണാനായിട്ട് ഓടി കാട്ടത്തി മരത്തിൽ കയറിയിരുന്നു. அந்த சகையை அந்த இயேசுவை பார்ப்பதற்காக அந்த காட்டத்தி மரத்திலே போய் ஏறினார். അപ്പൊ സക്കായി ഇതുവരെ യേശുവിനെ കണ്ടിട്ടില്ല. அந்த சகை இதுவரை இயேசு கிறிஸ்துவை பார்த்ததில்லை. പക്ഷെ യേശുവിനെ കുറിച്ച് കേട്ടിട്ടുണ്ട്. ஆனா இயேசுவை குறித்து கேட்டதுண்டு. യേശു ഇതുവരെ സക്കായിയെ കണ്ടിട്ടില്ല. இயேசு இதுவரைக்கும் அந்த சகையை பார்த்ததில்லை. സക്കായി ഇരിക്കുന്ന മരത്തിന്റെ ചുവട്ടിലൂടെ യേശു നടന്നു പോവുകയാണ്. அப்ப அந்த சகை இருக்கிற அந்த மரத்தின் வழியாக அந்த இயேசு கிறிஸ்து நடந்து போகிறார். സക്കായി മരത്തിലിരിക്കുന്ന വിവരം ആർക്കും അറിയില്ല. அந்த சகை மரத்தில் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. പക്ഷെ യേശു അവിടെ ചെന്ന് നിന്നു. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த பக்கத்துல போய் நின்றார். എന്നിട്ട് മുകളിലേക്ക് നോക്കി அங்க நின்று மேல் நோக்கி பார்க்கிறார். നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചറിയ അടുത്ത വാക്ക് നമ്മൾ വായിക്കുന്നത് എങ്ങനെയാണ്? அடுத்த வார்த்தையை நாம் இப்படியாக பார்க்கிறோம். சீக்கிரமாய் சகாய் சீக்கிரமாய் இறங்கி வா. சகையவே சீக்கிரமாக இறங்கி வா என்று சொல்லுகிறார். എന്തുകൊണ്ടാ സക്കായി വീട്ടിൽ യേശുവിനെ കൈക്കൊണ്ടെന്ന് അറിയാമോ? அந்த எதற்காக சகை வீட்டுக்கு அவரை அழைத்தார் தெரியுமா? എന്താ കാരണം? என்ன காரணம்? ഈ പുള്ളിയുടെ പേര് യേശു വിളിച്ചു. இந்த சகையுடைய பேரை இயேசுக்கு சொல்லி கூப்பிட்டார். ആർക്കും അറിയത്തില്ല യേശുവിന് സക്കായിയുടെ പേര് അറിയാമോ? யாருக்கும் அந்த சகையை குறித்து அறியல. ஆனா സക്കായിക്ക് പോലും അറിയത്തില്ല. அந்த இயேசு சகைக்கு இப்படி செய்வாருன்னு தெரியல. പക്ഷെ യേശു സക്കായിയുടെ പേര് വിളിക്കുക. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த சகையை பேர் சொல்லி அங்க கூப்பிடுகிறார். അപ്പോൾ ആർക്കും വേണ്ടാത്ത സക്കായിയുടെ പേര് യേശു വിളിച്ചു. യേശുവിന്റെ സക്കായിയുടെ പേരറിയാം. அப்ப யாரும் விருப்பப்படாத சகையை இயேசு கிறிஸ்து கூப்பிட்டு அழைத்தார். അതുകൊണ്ട് സക്കായി യേശുവിനെ വിശ്വസിച്ചു. அதனால இயேசு கிறிஸ்துவை அந்த சகையை விசுவாசித்தார். അന്ന് ആ വീട്ടിൽ പോയി കർത്താവ് സക്കായിയോട് ഒരുമിച്ച് പാർത്തു. அங்க இருவர் அப்படி கூப்பிட்டதுனா இருவர் வீட்டுக்கு போய் ஒருமித்து அங்கே சம்சாரித்தார். அவர் சகை அவர் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக மாறினார். അപ്പോൾ നിങ്ങൾക്ക് മനസ്സിലായോ? യേശു പേര് ചൊല്ലി വിളിക്കുന്ന നല്ല ഇടയനാണ്. பிரியமானவரே, இயேசு கிறிஸ்து பேர் சொல்லி கூப்பிடுற ஒரு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். യെശയ്യാ പ്രവാചകന്റെ പുസ്തകം 43 അധ്യായത്തിന്റെ 1-ാം വാക്യത്തിൽ നമ്മൾ ഇങ്ങനെ വായിക്കുന്നു. യേശയ്യാ പുസ്തകം 43 നാം ഒന്നേ വാസിக்கிறோம். അവിടെ വായിക്കുകയാണ്, ഇസ്രായേലേ ഞാൻ നിന്നെ പേര് ചൊല്ലി വിളിച്ചിരിക്കുന്നു. இஸ்ரவேலே நான் உங்களை பேர் சொல்லி நான் அழைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். അപ്പോൾ ദൈവത്തിന് എന്തറിയാം? നമ്മുടെ പേരുകളാണ്. அப்ப தேவனுக்கு என்ன தெரியும்? நம்முடைய பேர் தெரியும். ഞാൻ ഈ ഭാഗം ചിന്തിച്ചപ്പോൾ நான் இந்த பாகத்தை நான் சிந்தித்த பொழுது ഒത്തിരി ദൃഷ്ടാന്തങ്ങൾ അത് മനസ്സിലേക്ക് വന്നു. இதனுடைய நிறைய திருஷ்டாங்கள் நிறைய காரியங்களை நான் அறிந்து ഈ கொண்டேன். ദൈവം എപ്പോഴും നമ്മുടെ പേര് ചൊല്ലി വിളിക്കില്ല. தெய்வம் எப்பொழுது நம்முடைய பேர் சொல்லி நம்மளை கூப்பிடுவதில்லை. പക്ഷെ ഈ ചില പ്രത്യേക സന്ദർഭങ്ങളിൽ சில விசேஷ தன்மை நிகழ்ச்சிகளில் നമ്മുടെയും പേര് ചൊല്ലി വിളിക്കും. நம்மளையும் பேர் சொல்லி கூப்பிடுவார். നമ്മുടെ ചില പ്രത്യേക സന്ദർഭങ്ങളിലാണ് ദൈവവിളി നമുക്ക് കേൾക്കാൻ കഴിയുന്നത്. சில விசேஷ நேரங்களில் தன்மைகளே தேவன் நம்மளை பேர் சொல்லி கூப்பிடுவார். ഞാൻ ചില ദൃഷ്ടാന്തം ഒന്ന് സൂചിപ്പിക്കാം. சில காரியங்களை சொல்லி விளக்குறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். ആദ്യം ദൈവം മനുഷ്യനെ വിളിക്കുന്നത് എപ്പോഴാണെന്ന് അറിയാമോ? முதலாவது தேவன் யாரை கூப்பிட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா? ആദമിനെ വിളിച്ചു. അത് എപ്പോഴാണ് വിളിച്ചത്? ஆதாமை கூப்பிட்டார். എപ്പോഴാണ് വിളിച്ചത്? அது எப்பொழுது கூப்பிட்டார்? எப்பொழுது கூப்பிட்டார்? ആഫ്റ്റർ ഹി ഡിഡ് ദ സിൻ. பாவத்திலே விழுந்த பின்பு. Am I right? ரைட். അവൻ പാപം ചെയ്ത് കഴിഞ്ഞപ്പോൾ ഉടനെ ദൈവം വന്നിട്ട് വിളിക്കുക, ആദമേ വേറെ അറിയും. பாவம் செய்த பின்பு உடனே போய் அவர் கூப்பிடுது, ஆதாமே நீ எங்கே? അപ്പൊ ദൈവം വിളിക്കുന്നത് എപ്പോഴാണെന്ന് അറിയാമോ? அப்ப தெய்வம் கூப்பிடுறது எப்ப நமக்கு தெரியுமா? When you are doing sin, suddenly you can hear the voice of the Lord. நாம் எப்பொழுது பாவம் செய்யறோமோ உடனே அவர் நம்மளை பார்த்து கூப்பிடுகிறார். If I think something wrongly, நான் சில நேரங்கள் தவறாக சில காரியங்களை செய்யும் பொழுது personally believe like this, I can hear the voice of the Lord. Joby, what are you doing? சில நேரங்கள் நான் தனிமையா நான் உண்மையில ஜோபி நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கூப்பிடுவார். നിങ്ങൾ അങ്ങനെ ശബ്ദം കേട്ടിട്ടുണ്ടോ? நீங்க அப்படிப்பட்ட சத்தத்தை நீங்க கேட்டிருக்கீங்களா? If you are a child of God, you can hear the voice of the Lord. நீங்கள் உண்மையிலே தேவனுடைய பிள்ளைகளா இருப்பதனால அந்த சத்தத்தை நீங்க ഞാൻ പാപം ചെയ്യുന്നു എന്ന സാഹചര്യം വരുമ്പോൾ, நான் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது, എന്റെ കണ്ണുകൊണ്ട് ഞാൻ പാപം ചെയ്യാൻ പോകുമ്പോൾ, நான் கண்ணுகொண்டு பாவம் செய்யும் பொழுது എന്റെ ശരീരത്തിൽ പാപം ഉണ്ടാകാൻ സാധ്യതയുണ്ടാകും. என்னுடைய சரீரத்துக்குள்ளே பாவம் செய்யக்கூடிய அந்த சூழ்நிலை வரும் பொழுது, ഞാനൊരു കള്ളം പറയുമ്പോൾ, நான் ஒரு கள்ளம் பறையும் பொழுது ഉടനെ നമുക്ക് കേൾക്കാൻ പറ്റും, നോ യു cannot do, you are a child of God. உடனே நமக்கு ஒரு சத்தம் கேட்கும், நீ அப்படி செய்யக்கூடாது, நீ தேவனுடைய பிள்ளை என்று ஒரு சத்தம் கேட்கும். അപ്പോൾ പാപം ചെയ്യുമ്പോൾ ഒരു വ്യക്തിക്ക് എന്ത് കേൾക്കാൻ പറ്റും? அப்ப பாவம் செய்யும் பொழுது என்ன கேட்கும்? ദൈവ ശബ്ദം കേൾക്കാം. அப்ப தெய்வ சத்தம் நமக்கு கேட்கும். നോ, don't do it. செய்யாத, இப்படி செய்யாத. That is the first experience. இது ஒரு முதல் ஒரு அனுபவம். ഇനി സെക്കൻഡ്ലി ഞാൻ ഇങ്ങനെ പറയാം. இரண்டாவது இப்படியாக நான் சொல்லுகிறேன்.
Genesis chapter 22. No need to read, no need to take. ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். അവിടുത്തെ നിങ്ങൾക്ക് ദൃഷ്ടാന്തം പറയാം. அதனுடைய காரியங்கள் உங்களுக்கு தெரியும். അവിടെ ദൈവം അബ്രഹാമിനെ പരീക്ഷിക്കുക. அங்கே ஆபிரகாமை தேவன் பரீட்சை செய்கிறார். അബ്രഹാമിനോട് പറഞ്ഞു സ്നേഹിക്കുന്ന മകനെ കൊണ്ട് യാഗം അർപ്പിക്കാം. நீ உன்னை நேசிக்கிறவனுடைய மகனை எனக்கு பலியாக கொடு என்று சொல்லுகிறார். അബ്രഹാം യാഗം അർപ്പിക്കാൻ പോയി. அங்கே ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியிட கொண்டு போனார். അബ്രഹാം ആ യാഗപീഠത്തിൽ ആ ബാലനെ വെച്ചു. அங்கே அந்த பலிபீடத்தில் தன்னுடைய மகனை அவருக்கு கிடத்தினார். അവനെ കൊല്ലാനായിട്ട് കത്തിയെടുത്തു. அவன் தன்னுடைய மகனை கொல்வதற்கு கத்தியை எடுத்தார். ഉടനെ അബ്രഹാം ഒരു ശബ്ദം കേട്ടു. உடனே ஆபிரகாம் ஒரு சத்தத்தை கேட்டார். அது என்னது? അബ്രഹാം അബ്രഹാം ஆபிரகாமே ஆபிரகாமே കേട്ടോ? கேட்டார். എപ്പോഴാണ് അബ്രഹാം കേട്ടത്? எப்ப ஆபிரகாம் கேட்டது? கரெக்டா குறிப்பிட்ட அந்த நேரத்துல கேட்டார். ഒറ്റ നിമിഷം മാറിയെങ്കിൽ അബ്രഹാം ഇസ്ഹാക്കിനെ കൊന്നേനെ. ஒரு நிமிஷம் பிந்திருக்குன்னா தன் மகனை கொன்றிருப்பார். such a difficult situation. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த சத்தத்தை கேட்டார். He heard the voice of the Lord. அவர் வாய் அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டார். ഇങ്ങനെ പറയാൻ ദൈവമക്കളോട്, நான் இப்படியாக தேவ பிள்ளையோடு சொல்லுகிறேன், you go through the difficult situation. நீங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை வழியாக போகும் பொழுது, ആരും നിങ്ങളെ സഹായിക്കാൻ ഇല്ലാത്ത ഒരു situation, யாரும் உங்களுக்கு உதவி செய்யாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது, ഒന്നും ചെയ്യാൻ കഴിയാത്ത ഒരു സാഹചര്യം, எந்த உங்களால மற்ற எதுவுமே முடியாத பொழுது, painful situation, ஒரு உண்மையான வலி உள்ள ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, അവിടെ നിങ്ങൾക്ക് കേൾക്കാൻ പറ്റും ഈ ദൈവശബ്ദം. அப்ப அந்த சூழ்நிலையில நீங்க தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். നമ്മുടെ ദൈവം നമ്മെ വിളിക്കാതിരിക്കില്ല. அங்க தெய்வத்து மக்கள் அப்படி கூப்பிட மாட்டோம். അവിടെ ദൈവത്തിന്റെ ശബ്ദം നമുക്ക് കേൾക്കാം. ஆனா நம்முடைய தேவனுடைய சத்தம் நமக்கு கேட்கும். അത് കേട്ടിട്ടുണ്ടോ? அப்படி கேட்டது உண்டா? കേട്ടിട്ടുണ്ടോ? கேட்டிருக்கீங்களா? അങ്ങനെ ഒരു അവസ്ഥ ഇതുവരെ വന്നിട്ടില്ലെന്ന് എനിക്ക് തോന്നുന്നു. நீங்க அப்படி எல்லாம் பார்த்து ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நீங்க வரல. You go through such a difficult situation. நீங்க உண்மையில ஒரு இக்கட்டான வழியில போகும் பொழுது, you can hear the voice of the Lord. உண்மையில அவருடைய சத்தத்தை நீங்க கேட்கலாம். Thirdly, മൂന്നാമത് രാജാക്കന്മാരുടെ പുസ്തകം ഫസ്റ്റ് കിങ്സ്, ഒന്ന് രാജാക്കൾ പുസ്തകം നമ്മൾ 17-ാം അധ്യായം മുതൽ നോക്കിയാൽ 17-ാം அதிகாரம் முதல் நாம் பார்க்கும் பொழுது ഏലിയാവിന്റെ ഒരു ചരിത്രമായി உங்களுக்கு ஏலியாவுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும். ഏലിയാവ് ആകെ അസ്വസ്ഥനായിട്ട് തീർന്നു. அங்க எலியா தனிமையாக அங்க இருந்தார். ആരുമില്ല, அவருக்கு யாரும் இல்லை. ദേശത്തെല്ലാം ഫാമിനാണ്. உலகம் முழுக்க அங்கே பஞ்சம் இருந்தது. അദ്ദേഹത്തെ കൊല്ലാനായിട്ട് ആഹാബ് നടക്കുകയാണ്. அவர் எலியாவை கொல்றதுக்கு ஆகாபு முயற்சி செய்கிறார். അങ്ങനെ ഏലിയാവ് കെരീത്തിലെത്തി. அங்க ஏலியா அந்த கெரீத் அங்கே போனார். അവിടുന്ന് സാരഫത്തിലെത്തി. அங்கிருந்து சாரிபாத்துக்கு போனார். അവിടുന്ന് പിന്നീട് ഏലിയാവ് തനിയെ നടന്ന് ദൈവത്തിന്റെ പർവ്വതത്തോളം സഞ്ചരിച്ചു പോവുകയാണ്. அங்கே தெய்வத்துடைய பர்வத்துக்கு நடந்து அங்கே போனார். അങ്ങനെ ഹോരേബിലെത്തി. அங்கே ஓரேபுக்கு போய் முடிவு ഒരു വാക്ക് പറഞ്ഞു. அங்கே போய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், it is better to die. நான் சாவது எனக்கு மேலானது, മരിച്ചാൽ മതി, எனக்கு മരിച്ചാൽ போதும். ലോൺലിനെസ് തന്നെ ഫീൽ ചെയ്യുക. அவர் தன்னுடைய தனிமையை உணர்ந்து அப்படி சொல்லுகிறார், ഞാൻ തനിയായിട്ട് തീർന്നിരിക്കുക, நான் தனிமையில நான் வாடிக்கொண்டிருக்கிறேன். അങ്ങനെ താൻ ഗുഹയ്ക്കകത്തേക്ക് കയറി. அங்க அவ ஏறி அந்த குகைக்கு அங்க போனா, നിങ്ങൾ ചിന്തിക്കണം, he was alone. அங்க அவர் சரி அவர் நான் தனிமையா இருக்கிறேன் என்று உணர்ந்தார். ഒരു ഭയം, ஒரு பெரிய ஒரு பயம், ആരും സഹായിക്കാനില്ല, யாரும் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்ல. അപ്പോഴാണ് അദ്ദേഹം ഒരു ശബ്ദം കേൾക്കുന്നത്, എന്താ, ഒരു വലിയ ഭൂകമ്പം ഉണ്ടായി. அப்போ ஒரு பெரிய ஒரு பூகம்பம் ஏற்பட்டது. பூகம்பம் ஏற்பட்டது. അപ്പൊ അദ്ദേഹം വിചാരിച്ചു ദൈവം അതിനകത്ത്. அதை கேட்டு தெய்வம் இங்க இருக்கிறான்னு கேட்டார். ഇറങ്ങി വന്ന് നോക്കി, ഇല്ല. இறங்கி வந்து பார்த்தா தெய்வம் இல்ல. ഉടനെ ഒരു കൊടുങ്കാറ്റുണ്ടായി. ஒரு பெரிய ஒரு காற்று உண்டாயிடுச்சு. ആ കാറ്റിൽ ദൈവം ഉണ്ടെന്ന് വിചാരിച്ചു ചെന്നു, ദൈവം ഇല്ല. அங்கேயும் போய் பாக்குறாரு, அங்கேயும் இல்லை. ഉടനെ അദ്ദേഹം നോക്കിയപ്പോൾ ആകാശത്ത് നിന്ന് തീ ഇറങ്ങി. அப்ப வானத்துல இருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்தது. ദൈവം അതിനകത്തുണ്ട്. தெய்வம் உண்டு. ദൈവമേ എന്ന് വിളിച്ചു ചെന്നു, ദൈവം അതിനകത്തില്ല. தெய்வமே என்று சொன்னா அங்க தெய்வம் இல்லை. மீண்டும் மீண்டும் அவருக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்தது. உடனே അദ്ദേഹം ഒരു ശബ്ദം കേട്ടു. ஆனால் ஒரு சத்தம் உடனே அவர் கேட்டது. എന്താ കേട്ടത്? என்ன கேட்டது? எலியா, எலியாவே இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ என்ன நீ என்ன அருகில வா, உனக்கு ഒത്തിരി വാക്കുകൊണ്ട് ചെയ്യാം, உனக்கு நிறைய வேலை நான் வச்சிருக்கிறேன், നീ ഇവിടുന്ന് പോ, நீ இங்க இருந்து போ. ആ ലോലിനസിന്റെ സമയത്ത് അദ്ദേഹം ഒരു ശബ്ദം കേട്ടു. அப்ப அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலை எலியா ஒரு சத்தத்தை கேட்டார். നിങ്ങൾ പറയുന്നത്, നിങ്ങൾ തനിയേരിക്കുമ്പോ, நீங்கள் தனிமையில இருக்கும் பொழுது, മറ്റൊന്നുമില്ല, സമ്മർദ്ദത്തിൽ അകപ്പെട്ടിരിക്കുമ്പോ, ஒரு இக்கட்டான பெரிய சூழ்நிலையில நீங்க இருக்கும் பொழுது നിങ്ങൾ വിചാരിക്കും ആരുമില്ല, ദൈവം പോലും എന്നെ സഹായിക്കാൻ, எனக்கு யாரும் இல்ல, தெய்வம் கூட எனக்கு இப்படி செய்யலைன்னு.
அப்படி சொல்லாதீங்க. same moment you can hear the voice of God. உண்மை இக்கட்டான சூழ்நிலை உங்களுக்கு தெய்வத்தின் சத்தத்தை நீங்க கேட்கலாம். அது கேட்டுட்டோம். அதுக்கு அப்படிப்பட்டதை நீங்க கேட்டிருக்கலாம். ദൈവം നിങ്ങളെ സഹായിക്കട്ടെ അങ്ങനെ കേൾക്കുവാൻ. நீங்க உண்மையிலே தெய்வம் கேட்டு தெய்வம் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ഒത്തിരി ദൃഷ്ടാന്തങ്ങളുണ്ട്, എനിക്ക് സമയമില്ല എല്ലാം പറയാൻ. நிறைய சொல்லக்கூடிய காரணங்கள் உண்டு. പുതിയ നിയമത്തിൽ ഒരു ദൃഷ്ടാന്തമാണ് പറയാം. புதிய ஏற்பாடுல நான் ஒரு திசாங்கத்தை യോഹന്നാന്റെ സുവിശേഷം 21-ാം അധ്യായം. யோவான் சொல்லுகிற சுவிசேஷம் 21-ஆம் அதிகாரம். അവിടുത്തെ പശ്ചാത്തലം നിങ്ങൾക്കറിയാം. அதனுடைய விசேஷம் உங்களுக்கு தெரியும். പത്രോസ് പാപം ചെയ്തു, കർത്താവിനെ തള്ളി പറഞ്ഞു തന്റെ പഴയ ഡ്യൂട്ടിക്ക് വേണ്ടി പോയി. பேதுரு தன்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி பழைய வேலைக்கு அவர் போனார். അങ്ങനെ പോയി ഒന്നുമില്ലാതെ രാത്രിയിൽ അധ്വാനിച്ച് നിരാശനായിട്ട് നിൽക്കുക. அவர் நைட்டு போய் மீன் பிடிக்க ஒன்றுமே கிடைக்காது நிராசையோட அவர் வீட்டுக்கு அங்கே வந்தார். കർത്താവ് അവിടേക്ക് ചെന്നു. ஆனா கர்த்தர் அங்கே போனார். എന്നിട്ട് കർത്താവ് ചോദിച്ചു, கர்த்தர் போய் அவர்கிட்ட போய் கேட்டார், children, is there anything to eat? பிள்ளைகளே ஏதாவது எனக்கு சாப்பிடுறதுக்கு இருக்கா என்று இயேசு கிறிஸ்து கேட்டார். കഴിക്കാൻ പറ്റുന്നുണ്ടോ? കൂട്ടുവാൻ ஏதாவது சாப்பிடுறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கா என்று கேட்டார். പത്രോസ് ആ ശബ്ദം കേട്ടു. ஆனா பேதுரு அந்த சத்தத்தை கேட்டார். Nothing was in his heart. அதாவது சாப்பிடுறதுக்கு ஒன்றுமில்லை என்று சொன்னார். ഒന്നുമില്ലാത്ത സമയത്ത്, ஒன்றுமில்லாத ஒரு நேரத்திலே, ഒന്നുമില്ല, ഭക്ഷണം പോലും ഇല്ലാത്ത സമയത്ത്, ஒன்று சாப்பிடுறதுக்கு ஒரு இது இல்லாத பொழுது അത് കേട്ടു ദൈവത്തിന്റെ ശബ്ദം. ஆனா தெய்வத்துடைய சத்தத்தை கேட்டார். അത് വെറുതെ ശബ്ദമായിരുന്നില്ല, அது வெறுமையான சத்தம் அல்ல, ചിൽഡ്രൻ பிள்ளைகளே എന്നുള്ള ശബ്ദമാണ്. அப்படிப்பட்ட சத்தத்தை அவர் கேட்டார். ഞാൻ പറയുന്നത്, ഈ ദൈവം നമ്മളെ പേര് വിളിക്കുന്ന ദൈവമാണ്. இந்த தெய்வம் நம்மளை பேர் சொல்லி அழைக்கிற ஒரு தெய்வம். നിങ്ങൾ ഈ ദൈവവുമായിട്ട് ഈ ഇടയനുമായിട്ട് ഒരു നല്ല റിലേഷൻഷിപ്പ് കീപ്പ് ചെയ്താൽ നിങ്ങൾക്ക് നിങ്ങളുടെ ജീവിതത്തിന്റെ എല്ലാ സമയത്തും ഈ ശബ്ദം കേൾക്കാനായിട്ട് நீங்க தெய்வம் மேய்ப்படும் நல்ல ஒரு ஐக்கியம் ஒரு உறவு இருக்குமானால் உங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். അപ്പോൾ കർത്താവ് പറയാം, I am the good shepherd. അതുകൊണ്ട് എന്ത് ചെയ്തിട്ടുന്നു, നിങ്ങളെ ഞാൻ പേര് ചൊല്ലി വിളിക്കും. நான் ஒரு நல்ல மேய்ப்பனாய் இருப்பதனாலே உங்களை பேர் சொல்லி நான் கூப்பிடுகிறேன். രണ്ടാമതായിട്ട് இரண்டாவது காரியமாக verse 4, 4வது வசனம், யோவான் எழுதின 10:4. അവിടെ നിങ്ങൾ രണ്ടാമത് നോക്കുക. அங்கே நான் இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ഞാൻ ആടുകൾക്ക് മുമ്പായി നടക്കും. நான் ஆடுகளுக்கு முன்பாக நடந்து போகிறேன். ഞാൻ ശ്രദ്ധിച്ചിട്ടുണ്ടോ, ഇവിടെ ഒത്തിരി ആടുകളുണ്ട്. உங்களுக்கு நீங்க கவனிச்சு பாருங்க, இங்க நிறைய ஆடுகள் உண்டு. ഇവിടെ ആടുകളെ ഇടയന്മാര് കൊണ്ടുപോകുന്നത് നിങ്ങൾക്ക് കാണാൻ കഴിയും. இங்க உள்ள இடைய மேய்ப்பர்கள் அந்த ஆடுகளை எப்படி கொண்டு போறாங்கிறது உங்களுக்கு தெரியும். എങ്ങനെയാണെന്നറിയാമോ? அது எப்படி கொண்டு போறா தெரியுமா? முன்னாடியா? ആരാ മുന്നാടി പോകുന്നത്? யார் முன்னாடி போறா? ആട് മുന്നാടി പോകുന്നു. ஆடு முன்னாடி போகுது, ഇടയൻ மேய்ப்ப பின்னாடி போகுது ഇല്ലേ? പക്ഷെ ഇവിടെ എന്താ യേശു പറഞ്ഞത്? ஆனா இயேசு இங்க என்ன சொன்னது? என்ன? ഞാൻ ആടുകൾക്ക് മുമ്പേ നടക്കും. நான் முன்பாக நடந்து போகிறேன், ஆடுகளுக்கு முன்பாக நடந்து போகிறேன். അപ്പോൾ ലോകത്തിലുള്ള എല്ലാ മേയ്പ്പരും ആടുകളെ മേയ്ക്കാൻ പോകുമ്പോൾ അവരെല്ലാം പിന്നാടിയാണ് പറയുന്നത്. அப்ப உலகத்தில் உள்ள மேய்ப்பர்கள் எல்லாம் ஆடுகளை மேய்க்க போகும்போது அவர் பின்னாடி போகிறாங்க. അത് പാലസ്തീനിലും അങ്ങനെ തന്നെയാണ്. அது பாலஸ்தீனில் அப்படித்தான் இருந்தது. അവിടെയും ആടുകളെ മേയ്ക്കാൻ പോകുന്നവർ പിന്നിൽ നടന്ന് ആടിനെ മുന്നിലേക്ക് വിടുകയാണ്. அந்த பாலஸ்தீனில் அந்த மேய்ப்பர்களும் ஆடுகளை முன்னாடி விட்டு பின்னாடி தான் அவர் போவாங்க. യേശു പറഞ്ഞു, I am the good shepherd. நானே நல்ல மேய்ப்பனா இருக்கிறதுனால അതുകൊണ്ട് ഞാൻ നിങ്ങളെ പോലെ അല്ല, நான் உங்களை போல அல்ல. ഞാൻ എന്താ ചെയ്യുന്നത്? நான் என்ன செய்கிறேன்? ഞാൻ ആടിനെ പിന്നിൽ നിർത്തി ഞാൻ മുന്നിൽ നടക്കും. நான் ஆடுகளை நான் முன்னாடி விட்டு நான் பின்னே போகிறேன். முன்னே நான் நடந்து போகிறேன். ആടിനെ പിന്നാടി വിട്ട് நான் முன்னே ஆடுகளை பின்னாடி விட்டு முன்னே நடந்து போகிறேன். നിങ്ങൾ നോക്കിക്കേ, ഈ ഇടയ മുന്നിൽ നടന്നാൽ എന്താ ഗുണം? அவங்களுக்கு இடை அந்த மேய்ப்பன் முன்னாடி போனா அதனுடைய குணாதிசயம் என்ன? ஏன் போகிறா? എന്താ ഗുണം? ഏറ്റവും വലിയ ഗുണം, ആടിന് കൺഫ്യൂഷൻ ഉണ്ടാകത്തില്ല. ഏറ്റവും மிகவும் பிரதான சொல்லுன்னா ஆடுகளுக்கு ஒரு குழப்பம் உண்டாகாது. മനസ്സിലായോ? நான் சொல்றது புரிஞ்சுதா? കുഴപ്പമില്ല, കൺഫ്യൂഷൻ. குழப்பம், அதான் എന്ന് പറഞ്ഞാൽ എനിക്ക് ഒരിടത്ത് വരെ പോകണം, நான் ஒரு இடத்துக்கு போகணும். അപ്പൊ ഇപ്പൊ ഞാൻ ഇതിലെല്ലാം വരുന്നുണ്ട്. நான் இங்க வருகிறேன். ഇപ്പൊ ഗണേശൻ പറയും ലെഫ്റ്റ് റൈറ്റ്, സ്ട്രെയിറ്റ് ലെഫ്റ്റ് റൈറ്റ്. நான் சொல்லுவாங்க വണ്ടി ഓട്ടുമ്പോൾ ലെഫ്റ്റ് റൈറ്റ്, இடது பக்கம் வலது பக்கம் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவேன். അപ്പോൾ ഞാൻ ഇപ്പം പറയുന്നത് കേൾക്കുന്നു, ഞാൻ പോകും. நான் சொல்லதை கேட்டு இவர் வண்டி ஓட்டுவார். ഇന്ന് വൈകിട്ട് വടമുലപുരത്തിന് പോകണം. நாளை காலையில நாங்க வடமுலவரம் போனோம். இன்னைக்கு நைட் മീറ്റിംഗ് முடிச்சு വടമുലപുരം. இன்னைக்கு நைட்டு கூட்டம் முடிச்சோன்னா நாங்க வடமுலவரம் போனோம். ഗണേശൻ പറഞ്ഞു, ഇത് അന്ന് പോയാൽ മതി, അങ്ങ് ചെല്ലുന്നു. நீ போ, நீ வேணும் போ அப்படின்னு சொல்லு.
അപ്പൊ ഞാൻ പറഞ്ഞോ வேண்டாம் ഇത് നൈറ്റ് ആണ്, இன்னைக்கு நைட்டு എനിക്ക് റൂട്ട് മാപ്പ് കിട്ടണം. எனக்கு ஒரு ரூட் மேப் எனக்கு விட்டுரு. അപ്പൊ ഞാൻ മാപ്പ് കിട്ടി. அப்ப நான் மேப் മീറ്റിംഗ് முடிച്ചു കഴിഞ്ഞാൽ கூட்டம் முடிஞ்ச உடனே ഞാനിത് വണ്ടിയുടെ മുമ്പിൽ വെക്കും. கூட்டம் முடிஞ்ச வண்டி முன்னாடி வைப்பேன். അപ്പൊ എന്റെ മുന്നാടി എന്നാ ഇരിക്കുന്നത്? எனக்கு முன்னாடி என்ன இருக்கிறது? മാപ്പ്. மேப் இருக்கு. ഈ മാപ്പ് നോക്കി ഞാൻ ഇന്ന് രാത്രി വടംവലപുരത്തിന് இந்த மேப்ப பார்த்து நான் வடமலாத்துக்கு போவேன். ഒരു കൺഫ്യൂഷനും എനിക്കില്ല. எனக்கு ഒരു குழப்பமும் இல்ல. എന്താ കാര്യം അറിയാമോ? காரணம் என்ன? എന്റെ മുന്നിൽ எனக்கு முன்னாடி എക്സാക്ട് വഴിയുണ്ട്. எக்ஸாக்ட் ஒரு வழி இருக்கிறது. എന്നെ അത് തെറ്റിക്കില്ല. அது என்னை தவறாக காட்டாது. അപ്പോൾ എനിക്ക് നമുക്കില്ലാതെ വടംവലപുരത്തല്ല. அப்ப எனக்கு வடமலார் போவதுக்கு எந்த வித சந்தேகம் கிடையாது. ഇതാ കർത്താവ് പറഞ്ഞത്. இதுதான் கர்த்தர் சொல்கிறார். അതുകൊണ്ട് പറയും, നിങ്ങൾ പറയാകണ്ട, ഞാൻ നിങ്ങൾക്ക് മുന്നോട്ട് പോയിക്കൊള്ളാം. நீங்க வேணா நான் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறேன் என்று നിങ്ങൾ சொன்னீங்க. എവിടെ പോകണമെന്നോർത്ത് നിങ്ങൾ ഭയപ്പെടണ്ട, ഞാൻ കൊണ്ട് മുന്നാടി. நீங்க எங்க போகணும் என்று நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு முன்னாடி நான் போகிறேன். നിങ്ങൾ ഒറ്റ കാര്യം ചെയ്താൽ മതി. நீங்கள் ஒரே ஒரு காரியம் சொன்னா போதும். എന്റെ പിന്നാലെയും വന്നാൽ. நீங்க எல்லாரும் என் பின்னாடி வந்தால் போதும். പക്ഷെ നമുക്കൊരു സ്വഭാവമുണ്ട്. ஆனா நமக்கு ஒரு சுபாவம் உண்டு. എന്താ നിങ്ങൾക്ക് മനസ്സിലായോ? நான் சொல்றது என்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே? என்னது? എന്താ? നമുക്ക് എവിടെ പോയാലും ആദ്യം പോകണം, നമുക്ക് എല്ലായിടത്തും മുന്നിലാകണം, നമുക്ക് വന്ന് ഫ്രണ്ടിൽ ഇരിക്കണം, നമ്മൾ ആയിരിക്കണം എല്ലായിടത്തും മുന്നിൽ നിൽക്കണ്ടേ. நமக்கு எல்லாம் ஒரு சுபாவம் உண்டு. நம்ம எல்லாம் வந்து முதல்ல இருக்கணும், நமக்கு வந்து இப்படி செய்யணும், நமக்கு வந்து அப்படி செய்யணும் என்று சில சுபாவம் உண்டு ഇല്ലയോ? இல்லையா? നിങ്ങൾ ചിരിക്കുമ്പോൾ എനിക്കറിയാം എന്തൊക്കെയോ ഉണ്ടെന്ന്. உங்களை சிரிக்கும் பொழுது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. നമ്മുടെ നേച്ചർ അതാ. இது நம்முடைய குணாதிசயம் இப்படித்தான். ചർച്ച വന്ന ചർച്ചയിൽ നമുക്ക് എനിക്ക് ഐ വാണ്ട് ടു ബിക്കം സംതിങ്. எனக்கு சபைக்கு நான் வந்து ஒரு இது ஆகணும், முதல்ல இருக்கணும் அப்படின்னு സ്റ്റേറ്റ്മെന്റ് ஒரு ஸ்டேட்மெண்ட் ஐ நான் അതിവിടെ പറ്റില്ല. ஆனா அது இங்க இல்ல. നമ്മൾ ഫെയിൽ ആകുന്നത് നമ്മുടെ നേച്ചർ കൊണ്ടാണ്. நமக்கு தோல்வியடைய நம்முடைய குணாதிசயத்தின் அடிப்படையில். നമ്മൾ മുന്നിൽ കർത്താവിനെ നിർത്ത്, நமக்கு முன்பாக கர்த்தரை நாம் நிப்பாட்ட வேண்டும். എന്നിട്ട് കർത്താവിന്റെ പിന്നാലെ സഞ്ചരിക്കുക. நாம் கர்த்தருக்கு பின்னாக நாம் போக வேண்டும். അങ്ങനെ പോയാൽ அப்படி நாம் போகும் பொழுது ഒരിക്കലും വഴി തെറ്റിപ്പോകും. அப்படி ஒருபோதும் நமக்கு வழி தவறி நாம் போக അപ്പൊ மாட்டோம். ഇടയം പറയാം, ഐ ആം ദ ഗുഡ് ഷെപ്പേർഡ്. நானே நல்ல மேய்ப்பனா இருக்கிறதுனால അതുകൊണ്ട് നിങ്ങൾ വഴി തെറ്റാതെ നടക്കാൻ പറ്റും. ഞാൻ നിങ്ങൾക്ക് മുമ്പായിട്ട് உங்கள் வழி தவறி போவதற்காக நான் உங்களுக்கு முன்னாடி நான் போய் கொண்டிருக்கிறேன். ഞാൻ പറഞ്ഞ മനസ്സിലായെന്ന് വിശ്വസിക്കുന്നു. நான் சொல்றது நீங்க புரிஞ்சிருக்கேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். ഇസ്രായേൽ മക്കൾ മിസ്രൈമിൽ നിന്ന് യാത്ര തിരിച്ചു. உங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தில இருந்து அந்த வெளியே அவங்க வனாந்தரத்துக்கு வரும் பொழுது അവരങ്ങനെ വന്ന് ചെങ്കടലിന്റെ മുമ്പാകെ വന്ന് നിൽക്കുക. அவங்க எல்லாம் அந்த செங்கடலுக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். അവരെങ്ങനെ യാത്ര ചെയ്തെന്ന് അറിയാമോ? പിന്നെ அவங்க எப்படி அந்த பிரயாணம் போனான்னு உங்களுக்கு தெரியுமா? മുന്നിൽ ചെങ്കടലാണ്, முன்னாடி செங்கடல் இருக்கிறது. ഉടനെ മോശ കൈ ഉയർത്തി ചെങ്കടലെ രണ്ടായിട്ട് വിഭാഗിച്ചു. அவங்க மோசே தன்னுடைய கையை உயர்த்தினா செங்கடல் ரெண்டாக பிளந்தது. ഒറ്റ ഇസ്രായേൽ മക്കൾ ഇറങ്ങിയില്ല. ஆனா ஒரு இஸ்ரேல் மாத்திரம் இறங்கல. എന്താ കാര്യം? என்ன காரணம்? എന്താ കാര്യം? காரணம் என்ன? രണ്ട് സൈഡിൽ ഇങ്ങനെ നിൽക്കുക, ரெண்டு சைடும் மதில் இப்படி உயர்ந்து இருக்கிறது ഇല്ല. ഫിഷസ് ഒക്കെ ഇങ്ങനെ വധിക്കുക, വലിയ ഫിഷ് എല്ലാം സൈഡിൽ വന്ന് നിൽക്കുക. சைடுல எல்லாம் மீன் எல்லாம் அப்படியே அங்கங்கே போய் கொண்டிருக்கிறது. അപ്പൊ ഇതിനകത്തൂടെ പോകാൻ ആളുകൾക്ക് പേടിയാ. ஆனா அவங்களுக்கு முன்னாடி போவதற்கு ஒரு பயம் உண்டாயிடுச்சு. നാം വായിക്കുന്നു പുറപ്പാട് പുസ്തകം 14-ാം അധ്യായത്തിൽ. நம்ம வாசிக்கிற யாத்திரா புஸ்தகம் 14-ாம் அதிகாரத்திலே ദൈവം അവർക്ക് മുന്നേ പോയി. தெய்வம் அவர்களுக்கு முன்னே போனார். അപ്പൊ ഏറ്റവും മുന്നേ നടന്നാരാ? அப்போ முதல்ல போனது யாரு? ഈ ദൈവത്തിന്റെ രണ്ട് വാക്കുകൾ ഉപയോഗിച്ചിട്ടുണ്ട്. യഹോവയുടെ ദൂതൻ എന്നും the angel of the Lord walk in the front എന്ന அங்கே தேவனாகிய கர்த்தராகிய தேவன் அவருக்கு முன்னே அங்கே போனார் என்று சொல்கிறோம். ഏറ്റവും മുന്നേ നടക്കുക. ഇസ്രായേൽ മക്കൾ അതിന്റെ പിന്നാലെ നടന്നു. இஸ்ரவேல் ஜனங்கள் அதற்கு பின்னாடி அவங்க போகிறாங்க. എന്ന് നിങ്ങൾക്ക് അറിയാമോ? കുറച്ചങ്ങോട്ട് ചെന്ന് ഇസ്രായേൽ മക്കൾ കുറെ പേർ അക്കരെ ചെന്ന് കയറിയപ്പോൾ ഫറവോനും സൈന്യവും ഇങ്ങോട്ട് വരിക. அங்க அவங்க போய் அந்த கரையை ஏறி முடிச்ச உடனே அங்கே பர்வனுடைய அந்த சேனைகள் படைகள் பின்னாடி வருகிறது. ഇസ്രായേൽ മക്കൾ പുറകുറുക്കാൻ തുടങ്ങി. அப்ப இஸ்ரவேல் எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. அவங்க அந்த இஸ்ரவேல் எகிப்தோட சேனைகள் பின்னாடி வருகிறார்களே. അപ്പോൾ ഇവരിങ്ങനെ പറയുന്നത് കേട്ടപ്പോൾ അവിടെ ഒരു കാര്യം സംഭവിക്കുന്നുണ്ട്. அப்படி கேட்டாலே அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்தது. വായിക്കുന്നത് ഇങ്ങനെയാണ്. வாய்க்கு எப்படியா வாசிக்கிறோம்? മുന്നിൽ നടന്ന യഹോവയുടെ ദൂതൻ അവർക്ക് പിന്നിൽ വന്ന്. அப்ப முன்னாடி நடந்த அந்த யெகோவாவுடைய தூதன் இப்பொழுது பின்னாடி வந்து. മനസ്സിലായോ? நான் சொல்ல புரிஞ்சுதா? മുന്നിൽ പോയ ദൂതനാണ്, முன்னாடி போன தூதன். പക്ഷേ ഇത് എനിമീസ് അവരെ അറ്റാക്ക് ചെയ്യാൻ വന്നപ്പോൾ ദൂതൻ അവിടുന്ന് എവിടേക്ക് വന്നു? அங்க இருந்த தூதன் இப்ப எங்க வந்தா? പിന്നാടി വന്നു. பின்னாடி வந்தா. നോക്കണേ, അതെന്താ കാണിക്കുന്നത് അറിയാമോ? அது என்ன காமிக்கிறது தெரியுமா? നമുക്കൊരു സംരക്ഷണം നൽകുക, കെയർ നൽകുക. நமக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு, ஒரு கருதல் நமக்கு இருக்கு. അപ്പൊ ഇടയം മുന്നിൽ നടന്ന ഗുണം എന്താ? രണ്ടാമത്തെ ഗുണം, ഒന്ന് വഴിതെറ്റുകയില്ല, ഒന്ന് വഴി തവറി പോவதற்காக மட்டுமல்ல, രണ്ട് നമുക്ക് നല്ല കെയറാണ്. ഇടയൻ മുന്നിൽ നമ്മളെ നല്ല പാதுகாப்பதற்காக, നമ്മളെ കരുതുவதற்காக ഒരു ദൈവം. നമ്മളൊക്കെ ആരാ പാർട്ടികളെന്ന് അറിയാമോ?
நம்ம எல்லாம் யாரை ஃபாலோ பண்றோம் நம்ம தெரியும். അറിയാമോ? நம்ம யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? നരേന്ദ്രമോദി എന്ന ഇന്ത്യൻ പ്രധാനമന്ത്രി ഇവിടെ വരണമെങ്കിൽ, ஒருவேளை நரேந்திர மோடி பிரதமர் இங்கே வர வேண்டும் என்றால், അദ്ദേഹം ഈ തമിഴ്നാട്ടിൽ വരണ ആദ്യം അദ്ദേഹത്തിന്റെ ഒരു വലിയ ബറ്റാലിയൻ ആളുകൾ ഇവിടെ വന്ന് എൻക്വയറി നടത്തും. அந்த ஒருவேளை நரேந்திர மோடி இங்க வருவாரானாலும் அதற்கு முன்பாக இங்க ஒரு பெரிய படையே வந்து போலீஸ் எல்லாரும் வந்து சில காரியங்களை விசாரிப்பார்கள். എല്ലാ കാര്യങ്ങളും നോക്കും, எல்லா காரியங்களும் அவங்க பார்ப்பாங்க. ഇവിടെ വരണമെങ്കിൽ ആദ്യം ഈ റോഡെല്ലാം ക്ലിയർ ചെയ്യും. முதல்ல இங்க வரணும், இந்த ரோட முதல்ல அங்க சுத்தம் செய்வார்கள். അതിനുശേഷം ഒരു മാസം മുമ്പ് ഇവിടെ വന്ന് കംപ്ലീറ്റ് ലൊക്കേറ്റ് ചെയ്ത് ഈ പോലീസ് ഇവിടെ കംപ്ലീറ്റ് അവരുടെ നിയന്ത്രണത്തിലാണ്. இங்க வந்து முதல்ல இங்க வந்து இருந்து எல்லா காரியங்களும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க கொண்டு வந்துருவார்கள். അങ്ങനെ ചെയ്യാനുള്ള കംപ്ലീറ്റ് സെക്യൂരിറ്റി കാര്യങ്ങൾ ചെയ്തതിനു ശേഷമാണ് അദ്ദേഹം ഒരു സമയത്ത് പെട്ടെന്ന് ഇവിടേക്ക്. எல்லாரும் அப்படி பாதுகாப்பு எல்லாம் செய்த பின்புதான் அவர் இங்கே வருவார். പക്ഷെ ആ പ്രധാനമന്ത്രിയേക്കാൾ വലിയവനായ ഞാൻ, அந்த பிரதம மந்திரியை காட்டிலும் பெரியவர்களாகிய നാം അല്ല ഞാൻ പ്രധാനമന്ത്രിയേക്കാൾ വലിയവനാ. நான் பிரதம மந்திரியை காட்டிலும் நான் பெரியவன். അല്ല, എന്റെ കാര്യം എന്താ? அது என்ன காரியம்? servant of God. நான் தேவனுடைய ஊழியக்காரன். servant, ഞാൻ എന്റെ ദൈവത്തിന്റെ ഒരു ദാസന. நான் தேவனுடைய ஒரு அடிமை, ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். ഞാൻ ഇങ്ങോട്ട് പോന്നപ്പോൾ, நான் இங்கிட்டு வரும் பொழுது ഒരു സെക്യൂരിറ്റി ഇല്ലായിരുന്നു, எனக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லை. പക്ഷെ എനിക്കുള്ള സെക്യൂരിറ്റി പ്രധാനമന്ത്രിക്ക് ഇല്ല. எனக்கு இருக்கிற பாதுகாப்பு பிரதான மந்திரிக்கு இல்ல. ഉണ്ടോ? உண்டா? ദൈവമക്കളെ, നമുക്കൊക്കെ സെക്യൂരിറ്റീസ് ഉണ്ട്, ഒത്തിരി സെക്യൂരിറ്റീസ് ഉണ്ട്. நமக்கு நிறைய பாதுகாப்பு தெய்வம் கொடுத்திருக்கிறார். നമുക്ക് ധാരാളം ദൂതന്മാരെ തന്നിട്ടുണ്ട്. நமக்கு நிறைய தூதர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். ഒരു ബാധയും നമ്മെ തൊടാതെ, ஒரு ஆளும் நம்மை தொட முடியாது. ഒരു ശത്രു നമ്മെ തൊടാതെ, ஒரு சத்ரு நம்மை தொட முடியாது. നമ്മെ കെയർ ചെയ്യുന്നത് നമ്മുടെ ദൈവമാണ്. நம்மளை பாதுகாக்கிறது நம்முடைய தெய்வம் தான். അപ്പൊ ദൈവം കർത്താവ് പറയാണ്, கர்த்தர் சொல்கிறார், ഞാൻ നിങ്ങൾക്ക് മുൻപായി നടക്കും. நான் உங்களுக்கு முன்பாக நடக்கிறேன். അവൻ രണ്ട് കാര്യങ്ങൾ പറഞ്ഞു. ഒന്ന്, മുമ്പായി നടന്നാൽ you can reach the exact place without any time. நாம் அப்படி முன்பாக நடந்தால் அது காரணம் குறிப்பிட்ட நேரத்துல அந்த இடத்துல போய் நாம் நம்மளை சேர்ப்பதற்காக அவர் முன்பாக நடக்கிறார். ரெண்டு, നിങ്ങൾക്ക് നല്ല കെയർ അനുഭവിക്കാൻ പറ്റും. நம்ம எல்லாம் ஒரு பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்காக ഒന്നും ഓർത്ത് പറയേണ്ട ആവശ്യം വരികയില്ല. இதை குறித்து நான் வேற சொல்ல நான் விரும்புகிறேன். അതുകൊണ്ട് ഗുഡ് ഷെപ്പേർഡ് പറയാണ്, ഞാൻ നിങ്ങൾക്ക് മുൻപായി നടക്കും. அதனாலே நான் நல்ல மேய்ப்பன் இருக்கிறனால உங்களுக்கு முன்பாக நடந்து செல்கிறேன். ഇവിടുത്തെ പൊളിറ്റീഷ്യനെ അറിയാം, அங்க இருக்க நிறைய அரசியல்வாதிகளை உங்களுக்கு தெரியும். അവിടെ എല്ലാം ഓരോ സമയത്തും ഈ അവര് ഫൈറ്റ് ചെയ്യാറുണ്ട്. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒருவருக்கு ஒருவர் அங்கே சண்டையிட்டுக் கொள்வார்கள். എന്തെങ്കിലും ഒരു ഇഷ്യൂസ് ഉണ്ടായാൽ അവരെല്ലാം പോയിട്ട് നിങ്ങളുടെ നിയമസഭയുടെയോ സ്റ്റാലിന്റെ കോട്ടേജിന് മുമ്പിലൊക്കെ പോയിട്ട് അവിടെ പോയി മുദ്രാവാക്യമൊക്കെ വിളിക്കും. அங்க ஒருவேளை அவங்களுக்குள்ள அரசியல் ஏதாவது சந்தேகம் தான் அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டமோ இந்த மாதிரி சண்டைகளை காரியங்களை விடுவார்கள். നിങ്ങൾ ഇപ്പോൾ കേൾക്കുന്നതാണല്ലോ, ഓൾവേസ് യു ആർ ലിസണിംഗ്. நீங்க அதெல்லாம் கேட்டிருப்பீங்க. அந்த அரசியல்வாதிக்கு முன்னாடி நிறைய காரியங்களை செய்வார்கள். അപ്പോൾ ഒരു காரியம் നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചാൽ അറിയാം, அதை நீங்க ஒரு காரியம் நீங்கள் தவிர்த்து பார்ப்பீங்கன்னா, സീനിയർ പൊളിറ്റീഷ്യൻസ്, அங்கே மூத்த அந்த அரசியல்வாதி, they will be standing in the front side. அவங்க ஃப்ரண்ட் சைடு முதல்ல வந்து நிற்பார், அந்த முன்னாடி நிற்பார். the senior politicians, அதான் அந்த மூத்த அரசியல்வாதி முன்னாடி வந்து நிற்பார். പോലീസ് അവരെ അടിക്കാൻ തുടങ്ങുമ്പോൾ, போலீசார் அவங்களை அடிக்க தொடங்கும் பொழுது ഈ മുന്നിൽ നിൽക്കുന്ന സീനിയർ പൊളിറ്റീഷ്യൻ എല്ലാം ബാക്കി പോകും. அந்த முன்னாடி இருக்கிற மூத்த அரசியல்வாதி பின்னாடி போயிருவாரு. എന്നിട്ട് അടി കിട്ടുന്ന ആർക്കാ? அடி யாரு கிடைக்கும்? ആർക്കാ കിട്ടുന്നത്? அடி யாரு கிடைக்கும்? പിള്ളേർക്കെല്ലാം അടി. அவங்க மக்கள் இருக்கிற அந்த தொண்டர்கள் ഒറ്റ സീനിയർ പൊളിറ്റീഷ്യനും ഇതുവരെ അടി കിട്ടിയിട്ടില്ല. இதுவரைக்கும் அந்த மூத்த அரசியல் இதுவரைக்கும் யாரும் அடி கிடைக்கல. அதுக்கு ഈ ലോകത്തിന്റെ അവസ്ഥ இதுதான் இந்த உலகத்தினுடைய நிலைமை. എല്ലാരും ലീഡേഴ്സ് ആണ്, எல்லாரும் தலைவர்கள் தான். പക്ഷെ ഈ ലോകത്തിലുള്ള ലീഡേഴ്സ് എല്ലാം പ്രശ്നം വരുമ്പോൾ ഓടിപ്പോയി. ஆனா இந்த உலகத்தில் இருக்க தலைவர்கள் எல்லாம் பிரச்சனை வரும்போது அவங்க பின்னாடி ஓடி போவார்கள். എന്നാൽ നമ്മുടെ നല്ല ഇടയൻ അങ്ങനെയല്ല. நம்முடைய மேய்ப்பன் அப்படிப்பட்டவர் அல்ல. തന്റെ മക്കളെ ഒരിക്കലും തള്ളിക്കളയുന്നില്ല. தன்னுடைய மக்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். മക്കളെ കെയർ ചെയ്തുകൊണ്ട് പോകുന്ന ഇടയൻ, நம்மளை பாதுகாத்து கொண்டு போகிற ஒரு தெய்வம். അതാണ് രണ്ടാമത്തെ ക്വാളിറ്റീസ്. அதுதான் அவருடைய இரண்டாவது குணாதிசயம். ഒത്തിരി കാര്യങ്ങൾ പറയണമെന്നുണ്ട്, എന്റെ സമയം എന്നെ അനുവദിക്കുന്നില്ല. நிறைய இருக்கிறது, ஆனால் நேரம் போதாது இருக்கிறதுனாலே മൂന്നാമത്തെ ആശയം, மூணாவது ஒரு காரியம் നമ്മൾ വായിച്ച 11ാമത്തെ വാക്യം. 11வது அது എന്താ വായിച്ചേ? I am the good shepherd. The good shepherd gives his life for the sheep. அந்த நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ഇവിടെ യേശുക്കർത്താ പറയാം, ഞാൻ നല്ല ഇടയനാണ്. യേശു சொல்றது நானே நல்ல மேய்ப்பன், ഞാൻ നല്ല ഇടയനായതുകൊണ്ട് ആടിന് വേണ്ടി ജീവനും കൊടുക്കുന്ന ഇടയൻ. நல்ல மேய்ப்பனா இருக்கிறதுனால ஆடுகளுக்காக ஜீவனை நான் கொடுக்கிறேன். ജീവനെ കൊടുക്കുന്ന മറ്റിടയന്മാരെ കുറിച്ച് നമ്മൾ ഇതുവരെ കേട്ടിട്ടില്ല. அங்க ஜீவனை கொடுக்கிறவர்களை குறித்து நான் சொல்ல விரும்பலாம்.
அந்த மாதிரி இடைமறி இல்ல. அந்த மாதிரி சாதாரண சீவனை கொடுக்குற அந்த மாதிரி இடையன் அல்ல. ഇടയൻ ഇല്ല. ആടുകള് മേയ്പ്പൻ അല്ല. പക്ഷെ യേശു പറയാണ് ലോകത്തിലുള്ളവർ ആരും ഇതുവരെ ആടിന് വേണ്ടി ജീവൻ കൊടുത്തിട്ടില്ല. இந்த உலகத்துல யாருமே ஆடுகளுக்காக உயிரை கொடுத்தது கிடையாது. ഉദാഹരണത്തിന് ഒരാൾ വന്ന് ആടിനെ പിടിച്ചു, ഒരാൾ വന്ന് ആട പിടിച്ചാரு. അപ്പൊ ഇടയൻ ഇതുവരെ പറഞ്ഞിട്ടില്ല നീ ആ ആടിനെ എനിക്ക് എന്നെ നീ കൊന്നോ എന്ന് ഇതുവരെ പറഞ്ഞിട്ടില്ല. நீ என்ன கொன்னாவே ஆட்டை அவனை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எந்த ஒரு மேய்ப்பனும் யாரும் சொல்ல மாட்டார்கள். നീ എന്നെ കൊന്നു, യു ജസ്റ്റ് കിൽ മീ, என்ன നീ கொன்று, ബട്ട് ഡോണ്ട് ടേക്ക് മൈ ഷീപ്പ്. என்ன கொண்டுக்க ஆனா ஆட்டை எடுத்துக்கான யாரும் சொல்ல மாட்டாங்க. അങ്ങനെ പറഞ്ഞ ഇടയന്മാർ ആരും ലോകത്തിലില്ല. அப்படி யாரும் சொல்ல மாட்டார்கள். പക്ഷെ യേശു പറയാണ്, ஆனா இயேசு சொல்லுகிறார், ഞാൻ ആടിനു വേണ്ടി ജീവൻ കൊടുക്കാം, நான் ஆடுகளுக்காக ஜீவனை நான் கொடுக்கிறேன். അപ്പൊ ഈ ഭാഗത്ത് നിന്ന് ഞാൻ ഒരു ആശയം ഇങ്ങനെ പറയാം. நான் இந்த வசனத்திலிருந்து ஒரு சில காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். യേശു ഇത് പറയുമ്പോൾ യേശു മരിച്ചിട്ടില്ല. இந்த காரியத்தை சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து மரிக்கல. പക്ഷെ കുറച്ച് കഴിയുമ്പോൾ നമുക്ക് കാണാൻ കഴിയുന്നു ഇത് പറഞ്ഞിട്ട് യേശു അതുപോലെ പോയി ക്രൂശിൽ മരിക്കുക. இயேசு கிறிஸ்து அதை சொன்ன பின்பு இதை போல அங்க போய் அதை செய்தார். ആടിനു വേണ്ടി പോയി ജീവൻ കൊടുക്കുകയായിരുന്നു ഈ ഇടയൻ ചെയ്തത്. ആടുகளுக்காக ஜீவனை கொடுத்து அதை செய்தார். ഞാനതിനെ ഇങ്ങനെ പറയാം, நான் இப்படியாக சொல்லுகிறேன். നമ്മുടെ കർത്താവ് ഗുഡ് ഷെപ്പേർഡിന്റെ മൂന്നാമത്തെ പ്രത്യേകത, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனுடைய மூணாவது ஒரு விசேஷ தன்மை, ഇടയൻ ഒരു കാര്യം പറഞ്ഞാൽ പറഞ്ഞതുപോലെ ചെയ്യുന്ന ഇടയൻ. இந்த மேய்ப்பன் ஒரு காரியத்தை சொன்னால் சொன்னதை போல செய்வார். പറഞ്ഞ മനസ്സിലായോ? நான் சொல்லுவது உங்களுக்கு புரிஞ்சதா? ഈ ഇടയൻ എന്തെങ്കിലും പറഞ്ഞാൽ പറഞ്ഞ കാര്യം ചെയ്തിരിക്കും. இடைய மேய்ப்பன் ஒன்று சொன்னால் அதை அப்படியாக செய்வார். നമുക്കൊരു സ്വഭാവമുണ്ട്, ஆனா நமக்கு ஒரு சுபாவம் உண்டு. നമ്മൾ എന്ത് പറഞ്ഞാലും ചെയ്യുക. நம்ம என்ன சொன்னாலும் நம்ம செய்ய மாட்டோம். ശരിയാണോ? சரிதானா? നമ്മൾ പറയും അടുത്ത ആഴ്ച ചർച്ചിലൊക്കെ പറയാറുണ്ട്, ബ്രദറെ ടൈമിന് വരണം കേട്ടോ, എക്സാക്ട് ടൈമിൽ മീറ്റിംഗ് ആരംഭിക്കും, 10:30 മീറ്റിംഗ് ആരംഭിക്കും, ഇങ്ങ വരണം. அப்ப வந்து சொல்லுவாங்க 10 மீட்டிங் இருக்கு இங்க வரணும். അപ്പൊ നമ്മൾ പറയും യേസ് വന്നേക്കാം, நான் வந்துருவோம். എന്നിട്ട് 11 മണി ആയാലും നമ്മൾ വരത്തില്ല. ஆனா 12 மணி ஆனாலும் நம்ம வரதில்லை. അല്ലേ? നമ്മുടെ നേച്ചർ ആ ഡിസൊബീഡിയൻസ് ആണ്. நம்முடைய குணாதிசயம் கீழ்ப்படியாமை. നമ്മൾ പലപ്പോഴും അനുസരിക്കാറില്ല. நம்ம பல ஜனநேரங்கள் நாம் கீழ்ப்படிவதில்லை. പക്ഷെ നിങ്ങൾ ചിന്തിച്ചിട്ടുണ്ടോ, നമ്മുടെ നല്ല ഇടയനായ കർത്താവ്, நம்முடைய நல்ல மேய்ப்பனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ഇന്ന് വരെ ആവശ്യമില്ലാത്തൊരു വാക്കും പറഞ്ഞിട്ടില്ല. அவர் செய்யாத ஒரு முடியாத ஒரு காரியத்தை இதுவரை சொன்னதல்ல. അവിടുന്ന് പറഞ്ഞാൽ പറഞ്ഞതുപോലെ ചെയ്യുന്ന அவர் சொன்னா சொன்னது மாதிரி அவர் செய்வார். ഒത്തിരി തെളിവുകൾ ബൈബിളിലുണ്ട്. அதற்கு நிறைய விளக்க காரியங்கள் உண்டு. എല്ലാം പറയാൻ സമയമില്ല. ஆனா எல்லாம் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. കർത്താവ് പറഞ്ഞിട്ട് ചെയ്ത ഒരു കാര്യം നമുക്ക് കാണാൻ കഴിയുന്നുണ്ട് ഇവിടെ. அங்க இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு செஞ்ச ஒரு காரியம் உண்டு. കർത്താവ് ആദ്യം പറഞ്ഞത് ഇങ്ങനെ, യോഹന്നാന്റെ സുവിശേഷം 14 അധ്യായത്തിലേക്ക് വരുമ്പോൾ, அங்க யோவான் സുവിശേഷം 14 അധ്യായത്തിൽ നാം വരുമ്പൊழுது ഇങ്ങനെ പറഞ്ഞു, ഞാൻ നിങ്ങൾക്ക് സ്ഥലം ഒരുക്കാൻ പോകുന്നു, ഞാൻ പോയി സ്ഥലം ഒരുക്കിയാൽ ഞാൻ ഇരിക്കുന്ന ഇടത്ത് നിങ്ങൾ ഇരിക്കേണ്ടതിന് പിന്നെയും വന്ന് നിങ്ങളെ എന്റെ അടുക്കൽ ചേർത്തുകൊള്ളുമെന്ന് പറഞ്ഞ് താഴേക്ക് വരുമ്പോൾ കർത്താവ് പറയാണ്, ഞാൻ പോയ ശേഷം മറ്റൊരു കാര്യസ്ഥനെ നിങ്ങൾക്ക് വേണ്ടി അയക്കാം. ഐ വിൽ സെൻഡ് യു another comforter. இங்க நாம் 14:2 வாசிக்க, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசகங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் போன பின்பு ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு நான் அனுப்புவேன். മനസ്സിലായോ? കർത്താവ് പറഞ്ഞ ഒരു കാര്യമാണ്. கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை தான் இது. ഞാൻ പോവുകയാണ്, நான் போகிறேன், ഞാൻ പോയാൽ, நான் போன பின்பு, പോയാൽ, நான் போனால் ഞാൻ വേറൊരാളെ നിങ്ങൾക്ക് തരാം, நான் வேற ஒரு ஆளை உங்களுக்கு தரேன். മനസ്സിലായോ? புரிஞ்சுதா? കർത്താവ് പറഞ്ഞു, ഞാൻ പോവുകയാണ്, நான் போகிறேன், പോകാൻ ഞാൻ പോയില്ലെങ്കിൽ പറ്റില്ല, நான் போகலன்னா அது நடக்காது, ഞാൻ പോയാൽ, நான் போனால் എന്റെ ആബ്സൻസ് ഉണ്ടാകും ഇവിടെ. அங்கே அதோட அர்த்தத்தை சொல்லுகிறார். മൈ ആബ്സൻസ് വിൽ ബി ഹിയർ. என்னுடைய நான் இங்க இல்லாமல் போனால், ഞാൻ ഇങ്ങ കാണില്ല, நான் இங்க பார்க்கல, പക്ഷെ ഞാൻ പോയാൽ മറ്റൊരാളെ നിങ്ങൾക്ക് തരാം. நான் போன பின்பு இங்க மற்றொரு ஆளை நான் உங்களுக்கு தருகிறேன். പോയ പിമ്പല്ല, പോയ அதுக்கு ശേഷം, போன பின்பு, പോണ பின்பு ரைட் தானே, போயிட்டால் മറ്റൊരാളെ നിങ്ങൾക്ക് തരാം, போயிட்டால் மற்றொரு ஆளை நான் உங்களுக்கு தருகிறேன். അപ്പൊ കർത്താവ് പറഞ്ഞു, കർത്താവ് പോയി. அப்ப கர்த்தர் சொன்னார், கர்த்தர் போனார். എന്നിട്ട് നമുക്ക് ആരെ കിട്ടിയോ? நமக்கு அதுக்கு கிடைச்சதா? அது കിട്ടിയോ? நமக்கு கிடைச்சதா? അയ്യോ, നിങ്ങൾ ഇരിക്കുന്ന കണ്ടിട്ട് ആരെ കിട്ടിയില്ല. எனக்கு பார்த்தா நீங்க யாரும் கிடைக்கல, ഒന്നും കിട്ടിയില്ല. ஒண்ணும் கிடைக்கலையா? കിട്ടിയോ? கிடைச்சதா? കിട്ടി. കർത്താവ് പോയി സ്വർഗാരോഹണം ചെയ്തു. கர்த்தர் வானத்துக்கு ஏறி போன பின்பு നമുക്ക് കിട്ടിയത് എന്താണെന്ന് അറിയാമോ? நமக்கு கிடைச்சது என்னன்னு தெரியுமா? പ്രവൃത്തികളുടെ പുസ്തകം 2-ാം അധ്യായത്തിലെ ചരിത്രം നാം വായിക്കുന്നു. அப்போஸ்தலர் புத்தகம் 2-ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். പരിശുദ്ധാത്മാവിനെ നമുക്ക്, பரிசுத்த ஆவியானவர் அங்கே நமக்கு இறங்கி வந்தார். കംഫോർട്ടർ, அவர் தேற்றவர், ഒരു ആശ്വാസപ്രദൻ, நமக்கு தேற்றுகிற ஒரு ஆள், എന്നേക്കും നമ്മോട് കൂടി ഇരിക്കേണ്ടത്, என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறவர் നമുക്ക് തന്നു.
நமக்கு தந்தார். അപ്പൊ കർത്താവ് പറഞ്ഞ പറഞ്ഞതുപോലെ ചെയ്യും. கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார், சொன்னது போல அவர் செய்வார். ആ പരിശുദ്ധാത്മാവ് നമ്മുടെ ഹൃദയങ്ങളിൽ ഇരിക്കുക. அந்த பரிசுத்த ஆவியா நம்முடைய இருதயங்களில் இருக்கிறார். 1 Corinthians 3:14 നമ്മൾ ഇങ്ങനെ വായിക്കുന്നു, you are the temple of living God. நம்ம 1 Corinthians 3:14 வாசிக்கிறோம், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ദൈവത്തിന്റെ ആത്മാവ് നമ്മുടെ ഹൃദയങ്ങളിൽ വസിക്കുക. தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறார். ഇത് കർത്താവ് പറഞ്ഞ I will send you a comforter. நான் போய் உங்களை அனுப்புற ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, അത് കർത്താവ് പറഞ്ഞിട്ട് അതുപോലെ ചെയ്തു. கர்த்தர் சொன்னாரு, அப்படியே அவர் செய்தார். പറഞ്ഞതുപോലെ ചെയ്യുന്ന சொன்னது மாதிரி செய்கிற ஒரு தெய்வம். ഇനി കർത്താവ് പറഞ്ഞ ഒരു കാര്യം കൂടെ യോഹന്നാന്റെ സുവിശേഷം 14-ാം അധ്യായത്തിലുണ്ട്. அவர் சொன்னது மாதிரி இன்னொரு செஞ்சத ஒரு காரியத்தை അതെന്താണെന്നറിയാമോ? அது என்னன்னு தெரியுமா? യോഹന്നാന്റെ സുവിശേഷം 14-ാം അധ്യായം 2-ാം വാക്യം. 11:2 14 14:2. யோவான் 14:2. யோவான் 14:2. വായിച്ചാ യോഹന്നാൻ 14:2. அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ആ அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ആ ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு ആ நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் ആ നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ച്, കർത്താവ് പറഞ്ഞ അടുത്ത സ്റ്റേറ്റ്മെന്റ് ആണ്, இயேசு கிறிஸ்து சொன்ன அடுத்த ஒரு வாக்கியம், I am going to prepare a place for you. நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். If I prepare the place, இப்ப நான் அதுவரை நான் ஆயத்தம் பண்ணின பின்பு I will come back. நான் மீண்டும் நான் வருவேன். ഞാൻ മറുപടിയായി വരും. நான் மறுபடியும் இங்க வருவேன். ഞാൻ തിരിച്ചു വരും. நான் திரும்ப வருவேன். വന്നോ? வந்தாரா? വന്നോ? ഈ ഒരു ഡൗട്ട് എല്ലാവർക്കും. വന്നോ? ஏதோ சந்தேகத்துல വந்தா? வந்தாரா? വന്നില്ല. வரல. ഇല്ല. வரல. We are waiting. நம்ம எல்லாரும் காத்திருக்கிறோம். We are waiting. நாம எல்லாரும் காத்திருக்கிறோம். നമ്മുടെ കർത്താവ് പറഞ്ഞു വരുമെന്ന്. നമ്മുടെ கர்த்தர் சொன்னார், வருவார் என்று சொன்னார். ഞാൻ പറഞ്ഞതുപോലെ ചെയ്യും. அவர் சொன்னது மாதிரி அவர் செய்வார். നമ്മുടെ കർത്താവ് പറഞ്ഞു, നല്ല ശെപ്പേർഡ് അവിടുന്ന് പറഞ്ഞു ഞാൻ വരുമെന്ന് പറഞ്ഞു. അവിടുന്ന് വരും ദൈവത്തിന്റെ ജനമേ. നമ്മുടെ நல்ல மேய்ப்பன் சொன்னார், நான் வருவேன் என்று சொன்னா அதே மாதிரி அவர் செய்வார். അപ്പൊ നമ്മുടെ കർത്താവ് അടുത്ത് വരാൻ പോവാ. ഇനി നടക്കാനുള്ള ഏറ്റവും വലിയ കാര്യം. நம்ம கர்த்தர் சொன்ன மாதிரி திரும்ப வருகிறார். ஏற்ற ஒரு சமயம் நேரம் இருக்கிறது. ഈ ബൈബിളിലെ இந்த பைபிளிலே നിങ്ങൾ ബൈബിൾ മുഴുവനായിട്ടൊന്ന് പഠിച്ചാൽ, நீங்க இந்த வேதாகமம் முழுவதும் நீங்கள் படித்தால், ഇനി ബിബ്ലിക്കലി ഫുൾഫിൽ ആകാനുള്ള ഏറ്റവും അടുത്ത കാര്യം എന്ന് പറഞ്ഞാൽ കർത്താവിന്റെ മടങ്ങി വരവാണ്. இயேசு கிறிஸ்து சொன்ன நிறைவேற்றாத நிறைய the fulfillment of the Bible. Bible in the fulfillment. Next, what is going to happen next is, அடுத்து என்ன நடக்கும், வேத வசனம் நிறைவேறல அடுத்து என்ன நடக்க போறது, அந்த காரியத்தோட சம்பந்தப்படுத்தி படித்தால் that is the second coming of Christ. இயேசு கிறிஸ்துவோட இரண்டாம் வருகை சொல்லப்பட்டிருக்கிறது. ഇനി ബൈബിളിൽ നടക്കാനുള്ള ഒറ്റ കാര്യം എന്ന് പറഞ്ഞാൽ കർത്താവിന്റെ വരവാണ്. இன்னும் பைபிள்ல சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். അതിനുശേഷം മാത്രമേ ബാക്കി പ്രോഫസി മുഴുവൻ നടക്കുകയുള്ളൂ. அது அவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் வசனத்தின்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ഒത്തിരി പ്രോഫസി ഫുൾഫിൽ ആകാനുണ്ട്. நிறைய வேத தீர்க்க தரிசன வசனம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. പക്ഷെ അതിനെല്ലാം മുൻപായിട്ട് നടക്കേണ്ടത് കർത്താവ് പറഞ്ഞ ഈ വാഗ്ദത്തമാണ്. He has to come back. இயேசு கிறிஸ்து சொன்ன அத்தனை அந்த வசனங்களும் சீக்கிரமாய் நான் வருகிறேன், அது நடக்க போகிறது. കർത്താവ് പറഞ്ഞതുപോലെ ചെയ്യുന്നത് കൊണ്ട് சொன்னது போல செய்கிற ஒரு தெய்வம். നമ്മുടെ കർത്താവ് പറഞ്ഞു I will come back. நம்ம கர்த்தர் சொன்னார், நான் சீக்கிரமாய் நான் வருகிறேன். അപ്പൊ കർത്താവ് വരും കേട്ടോ. அப்ப கர்த்தர் வருவார். കർത്താവ് താമസിക്കാതെ വരും. நிச்சயமா നമ്മളെല്ലാം കർത്താവിന്റെ വരവിന് വേണ്ടി കാത്തിരിക്കുക. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். എനിക്കറിയത്തില്ല കർത്താവ് വന്നു കഴിഞ്ഞാൽ ഇവിടെ ആരാധന കാണുമെന്ന്. எனக்கு தெரியல, ஆண்டவர் ஒருவேளை வந்தாருன்னா இங்க ஆராதனை நடக்குமான்னு. അപ്പൊ ഞാൻ ചിലപ്പോ ഇങ്ങനെ പറയാറുണ്ട്, நான் இப்படி அவங்களுக்கு சொல்லுகிறேன், കർത്താവ് വന്ന് പോയി കഴിയുമ്പോ ഒരു കൂട്ടം ആളുകൾ ഇവിടെ കർത്താവിനെ ആരാധിക്കും. கர்த்தர் இங்க வந்த போன பின்பு ஒரு கூட்ட ஜனங்களுக்கு ஆராய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. അവര് രാവിലെ ആരാധനയ്ക്ക് വരും. அவங்க காலையில ஆராதனைக்கு வருவார்கள். എന്ത് പറ്റി, ഇന്ന് കുറെ പേര് ഇല്ലല്ലോ, என்ன இங்க குறைய பேர் இங்க ஆளுகளை காணுமே. എന്നിട്ട് അവരിങ്ങനെ പറയും, அந்த ஆள் இப்படி சொல்லுவாங்க, അല്ലേലും ഈ ജഡീകന്മാരൊന്നും സഭയിൽ വരത്തില്ല. Fleshly people will not come. அவங்க மாம்சத்துல இருக்கனால அவங்க நிறைய பேர் இங்க வரல அப்படின்னு சொல்லுவாங்க. പറയും അവരൊന്നും ശരിയായിട്ടില്ല, அவங்க சரியில்லை அதனால வரல அப்படின்னு சொல்லுவாரு. ഏതാനും പോയി ഒരു പണ്ട് വാങ്ങിച്ചോട്ട് വരാൻ പറയും. என்ன நம்ம பேர் பண்ண வாங்கிட்டான்னு சொல்லுவாங்க. അപ്പൊ അവരെല്ലാം കൂടെ കൂടി പണ്ട് വാങ്ങിച്ചിട്ട് அவங்க எல்லாம் பண்ண வாங்கிட்டு வந்து ഇവിടെ കൊണ്ട് വെക്കും. இங்க வைக்கும். ഈ പണ്ട് എടുത്ത് തിന്നും. இந்த பண்ண எடுத்து சாப்பிடுவாங்க. എന്നിട്ട് ആ ആഴ്ച വീട്ടിൽ പോകും. மறுநாள் வீட்டுக்கு போவார்கள். പിറ്റേ ആഴ്ചയിൽ ഇത് തന്നെ കൺഫ്യൂഷൻ വരും. மறுநாள் வரும்போது இதே ஒரு குழப்பம் வரும். അപ്പോഴായിരിക്കും മ്യൂസിക്കോടൊക്കെ വരുന്നത് കുറെ പേരെ കാണാനില്ല. அவங்க மறுபடியும் வரும்போது குறைய பேரை அங்க பார்க்க முடியல. நியூஸ் வரும். நியூஸ் மறுநாள் நியூஸ் செய்தி வரும்,
நிறைய பேர் இங்க காணாமல் போனாங்க. டிவியில எல்லாம் பார்த்து வரும். அங்க செய்தியில டிவில எல்லாம் செய்தி வரும், நிறைய பேர் காணாமல் போயிட்டாரு. அதே இல்ல അറിയില്ല കുറെ പേര് പോയി. என்ன அறிய தெரியல, நிறைய பேர் காணாமல் போயிட்டாரு. അപ്പൊ ചാനലിൽ ഭയങ്കര ചർച്ച വരും. ചർച്ച ഡിബേറ്റ് വരും. அப்ப சபைக்குள்ள பெரிய ஒரு அந்த நியூஸ் சேனல் நியூஸ் சேனல்ல நிறைய டிபேட், அந்த ஆர்குமெண்ட் அதை குறித்து விவாதிப்பார்கள். അവര് ഫോൺ ചെയ്ത് ചില പാസ്റ്റർമാരെ വിളിപ്പിക്കും. அவங்க போன் பண்ணி சில பாஸ்டர்களை അപ്പൊ നമ്മുടെ ചില പാസ്റ്റർമാർ അവിടെ പോയിരിക്കും. அங்க போய் சில பாஸ்டர் போய் நிப்பாங்க. കുറെ എൽഡേഴ്സ് പോയിരിക്കും. அங்க சில மூப்பர்கள் போய் நிப்பாங்க. ഇവരെല്ലാം പോയി ഇരുന്നിട്ട് പറയും, அவங்க எல்லாம் போய் முன்னாடி சொல்லுவாங்க, ഇത് കർത്താവ് വന്നു പോയി, கர்த்தர் வந்துட்டு போயிட்டாரு, കർത്താവ് വന്നു, ബിലീവേഴ്സ് പോയി. கர்த்தர் வந்தாரு, விசுவாசிகள் போயிட்டாங்க. ഞാൻ പറഞ്ഞ മനസ്സിലായോ? நான் சொல்லுவது உங்களுக்கு புரியுதா? യേശുവിൽ വിശ്വസിച്ചിട്ടുള്ള സകല മനുഷ്യരും കർത്താവ് വരുമ്പോൾ എടുക്കപ്പെടും. இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்கிற அனைத்தவரும் அவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். സഭയെ വന്നവരൊന്നും സ്വർഗത്തിൽ പോകില്ല. ചർച്ച വന്നു എന്ന് പറഞ്ഞാൽ സ്വർഗത്തിൽ പോകില്ല. சபைக்கு வந்ததுனால யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. കർത്താവിനെ ഹൃദയത്തിൽ ഏറ്റെടുത്തവ, இயேசு கிறிஸ்துவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே, അവരെല്ലാം കർത്താവിലേക്ക് പോകും. அவங்க மட்டுமே அங்க பரலோகத்துக்கு எடுத்து. അപ്പൊ നല്ല ഇടയൻ പറയാം, ഞാൻ നല്ല ഇടയനായതുകൊണ്ട് நல்ல இடையனா மேய்ப்பனா இருப்பது, ഞാൻ പറഞ്ഞതുപോലെ അനുസരിക്കുന്നത്, நான் சொன்னது போல செய்கிற ஒரு தெய்வம். ആ ഇടയൻ പറയാ, I will come back. அந்த மேய்ப்பன் சொல்ல, நான் சீக்கிரமா நான் வருகிறேன் சொல்ல. കുറെ കാര്യങ്ങൾ അവിടെ രേഖപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്, എനിക്ക് ഇനി പറയാൻ സമയമില്ല. நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறான், ஆனா சொல்வது ഞാൻ ഈ പോയിന്റിൽ നിന്ന് ഒരു കാര്യം കൂടെ പറഞ്ഞിട്ട് നിർത്തട്ടെ. நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ഈ കർത്താവ് എന്തിനാ വരുന്നതെന്ന് അറിയാമോ? கர்த்தர் ஏன் வருகிறார் என்று தெரியுமா? എന്തിനാ വരുന്നത്? எதற்காக வருகிறார்? കർത്താവിന് ഒരു വലിയ ആഗ്രഹമുണ്ട്. கர்த்தருக்கு ஒரு பெரிய ஒரு விருப்பம் உண்டு. അതെന്താണെന്ന് അറിയാമോ? அது என்னன்னு தெரியுமா? നമുക്കില്ലാത്തൊരു കാര്യമാണ്. நமக்கு இல்லாதது அல்ல அது. വേഴ്സ് 2 ഒന്ന് വായിക്കാമോ? 14 വേഴ്സ് 2 14:2 വാസിங்க. വായിച്ച് അവസാനിപ്പിക്കാം. அதை வாசிச்சு முடிச்சிருங்க. யோவான் 14:2. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். അപ്പൊ എന്തിനാ യേശു മടങ്ങി വരുന്നത്? ஏன் இயேசு கிறிஸ்து திரும்ப வருகிறார்? എന്തിനാ? எதற்காக? ഞാൻ ഇരിക്കുന്ന ഇടത്ത്, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் ഇരിക്കണം. നമുക്ക് ചർച്ച വരാൻ വലിയ താല്പര്യമൊന്നുമില്ല. நமக்கு சர்ச்சுக்கு வரதுக்குள்ள பெரிய விருப்பம்லாம் இல்ல. എനിക്കറിയത്തില്ല, ഈ കസേരയൊക്കെ കിടക്കുന്നതുകൊണ്ട് ഇവിടെ ആളുണ്ടെന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. இந்த சேர்லாம் போட்டிருக்குன்னா அதுக்கு ஒரு ஆள் உண்டுன்னு நான் விசுவாசிக்கிறேன். ആരും വരുന്നില്ല, யாரும் வரல. ആർക്കും ചർച്ച വേണ്ട, வர்றதுக்கு வேண்டாம், ആണ്ടവരെ വേണ്ട, வேண்டாம். എല്ലാരും അവരുടെ ഇഷ്ടത്തിൽ പോയേക്കുക. எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு போட்டோம். പക്ഷെ ആണ്ടവർക്ക് ഒരൊറ്റ ഇഷ്ടമേ ഉള്ളൂ. ஆனா ஆண்டவர் இயேசுக்கு ஒரு விருப்பம் உண்டு. നമ്മുടെ സ്വഭാവമല്ല കർത്താവിനുള്ളത്. நம்முடைய சுபாவம் இல்ல, கர்த்தருடைய சுபாவம். എന്റെ മക്കൾ, என்னுடைய பிள்ளைகள் അവരെന്റെ അടുത്തിരുത്തണം. என்ன பிள்ளைகளை என் பக்கத்துல வைக்கணும். മനസ്സിലായോ? நான் சொல்ல புரிஞ்சுதா? എന്തിനാ കർത്താവ് മടങ്ങി വരുന്നത്? ஏன் இயேசு கிறிஸ்து திரும்ப வருகிறார்? എന്റെ പിള്ളേകൾ എന്റെ അടുത്തിരിക്കണം. என்னுடைய பிள்ளைகளை என் பக்கத்துல வைக்கணும். ദൈവസഭ എന്റെ അടുത്തിരിക്കണം. தெய்வனுடைய சபை என் பக்கத்துல இருக்கணும். ഞാൻ എവിടെയാണോ ഇരിക്കുന്നത് അവിടെ നിങ്ങളും ഇരിക്കണം. நான் எங்க இருக்கிறேனோ அங்க அவர்கள் இருக்க வேண்டும். അപ്പോൾ നിങ്ങൾ വിചാരിച്ചേ, കർത്താവ് എവിടെ ഇരിക്കുന്നത് ഇപ്പോൾ? அப்ப உங்களுக்கு ஒரு கேள்விகளை, கர்த்தர் இப்பொழுது எங்க இருக்கிறார்? எங்க இருக்க? கர்த்தர் எங்க இருக்கிறார்? எங்க இருக்க? கர்த்தர் எங்க இருக்கிறார்? ഇപ്പോൾ എങ്ക இருக்கு? கர்த்தர் இப்பொழுது எங்க இருக்கிறார்? ഉള്ളിൽ இருக்கு. அது உள்ளே இருக்கு. പിന്നെ എങ്ക இருக்கு? പിതാവിന്റെ വലത്തുഭാഗത്ത് பிதாவினுடைய வலது பாசத்துல அவர் இப்பொழுது இருக்கிறார். അപ്പൊ കർത്താവ് പറയാം, ഞാൻ ഇരിക്കുന്ന ഇടത്ത് നിങ്ങൾ ഇരിക്കണം. நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கணும். അപ്പൊ നമ്മൾ എവിടെ പോയി ഇരിക്കാൻ പോകുന്നത്? அப்ப நாம எங்க போய் இருக்க போகிறோம்? നിങ്ങൾക്ക് സന്തോഷമൊന്നും ഇല്ലയോ? உங்களுக்கு உண்மையிலே சந்தோஷம் இல்லையா? എല്ലാവർക്കും ഒരു ദുഃഖം, അയ്യോ പോവാണോ. எல்லாருக்கும் கவலையா இருக்கு, போகிறோமோன்னு. ആണോ? നമ്മൾ പോയി ഇരിക്കാൻ പോവാ. ആരെടുക്ക പോയി ഇരിക്കുന്നത്? நம்ம யார்கிட்ட போய் இருக்க போறோம்? ഈ കർത്താവിന്റെ അടുക്കൽ പിതാവിന്റെ റൈറ്റ് സൈഡിൽ ഇരിക്കുന്ന പുത്രനോട് ചേർന്ന് നമ്മൾ ഇരിക്കാൻ പോവാ. இந்த பிதாவுடைய அருகிலே அவருடைய அந்த பக்கத்துல போய் நம்ம இருக்க போகிறோம் என்ற ஒரு மகிழ்ச்சி. നമ്മൾ ആരാ മക്കളും അറിയാം. நம்ம யாருடைய பிள்ளைன்னு நமக்கு தெரியுமா? നമുക്ക് ലഭിക്കാൻ പോകുന്ന ഭാഗ്യം അതാണ്. நமக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய ஒரு பாக்கியம். പറയാണ്, ഞാൻ വരും, ഞാൻ വന്ന് ഞാനിരിക്കുന്ന ഇടത്ത് നിങ്ങളും ഇരിക്കേണ്ടതിന് നിങ്ങളെ വന്ന് ഞാൻ എന്റെ അടുക്കലേക്ക് ചേർത്തു. நான் வருவேன், நான் வந்து நான் இருக்க இடத்துல உங்களை கூட்டு கொண்டு போய் പറഞ്ഞാൽ പറഞ്ഞതുപോലെ ചെയ്യണം. அந்த நல்ல மேய்ப்பன் சொன்னது மாதிரி அவர் செய்வார். ഞാൻ ഇങ്ങനെ പറഞ്ഞ് അവസാനിപ്പിക്കട്ടെ. நான் இப்படி சொல்லி நான் முடிக்கிறேன். നമ്മുടെ കർത്താവ് താമസിക്കാതെ വരും.
நமக்கு தெரியும் நம்முடைய கர்த்தருடைய வருகை தாமதிக்கின்றது. I am the good shepherd. ஆனா நம்முடைய மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன், നല്ല ഇടയനാണ്. நல்ல ஒரு மேய்ப்பன். ആ നല്ല ഇടയൻ നമ്മെ പേര് ചൊല്ലി വിളിക്കുന്നത്. அந்த நல்ல மேய்ப்பன் நம்மளை பேர் சொல்லி கூப்பிடுகிறார். ആ നല്ല ഇടയൻ നമുക്ക് മുമ്പായിട്ട് നടക്കുന്നത്. அந்த நல்ல மேய்ப்பன் நமக்கு முன்பாக நடக்கிறார். ആ നല്ല ഇടയൻ പറഞ്ഞതുപോലെ ചെയ്യുന്നത്. அந்த மேய்ப்பன் சொன்னதை போல அவர் செய்வார். ഈ നല്ല ഇടയന് വേണ്ടി ജീവിക്കാൻ നമുക്ക് ഇടയായി തീരണം. இந்த நல்ல மேய்ப்பனுக்காக நாம் வாழ வேண்டும் என்று ഈ சொல்லி നല്ല ഇടയൻ നമ്മെ നല്ല ഇടയന്റെ അടുക്കൽ ഇരുത്താൻ ആഗ്രഹിക്കുന്നുണ്ട്. இந்த நல்ல மேய்ப்பன் அவருடைய பக்கத்துல இருக்கிறதுக்கு அவர் விருப்பப்படுகிறார். ഇങ്ങനെ പറയട്ടെ, നമുക്കുള്ള സമയം മുഴുവൻ നമുക്ക് ഈ നല്ല ഇടയനോടുകൂടി ഇവിടെ ഇരിക്കാൻ കഴിയണം. நமக்கு இருக்கிற நேரத்தை எல்லாம் இந்த நல்ல மேய்ப்பனோடு கூட இருக்கிறதுக்கு நம்முடைய நேரத்தை நாம் ഈ செலவழிக்கணும். നല്ല ഇടയന് വേണ്ടി ജീവിക്കണം. இந்த நல்ல மேய்ப்பனுக்காக நாம் வாழ ഈ வேண்டும். നല്ല ഇടയന്റെ ശബ്ദം കേൾക്കണം. இந்த நல்ல மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்க ഈ வேண்டும். നല്ല ഇടയന് വേണ്ടി പ്രവർത്തിക്കണം. இந்த நல்ல மேய்ப்பனுக்காக நாம் கிரியைகள் செய்ய ഈ வேண்டும். നല്ല ഇടയന് വേണ്ടി കൊണ്ടുപോകാൻ ചിലത് നമുക്ക് ഉണ്ടാക്കണം. நாம் இந்த நல்ல மேய்ப்பனுக்காக சில ஆட்களை நாம் கொண்டு வர வேண்டும். നല്ല ഇടയന് വേണ്ടി മാതൃകയോടെ ഇവിടെ ജീവിക്കണം. இந்த நல்ல மேய்ப்பனுக்காக நாம் ஒரு மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ദൈവം നമ്മെ അതിനായിട്ട് സഹായിക്കട്ടെ. தெய்வம் நம்ம அப்படியாய் மாற்றுவதற்கு நமக்கு உதவி செய்யும். ஆண்டு சொல், நானே ஒரு நல்ல மேய்ப்பன். ഞാൻ നിങ്ങളെ പോലെ ഇടയനല്ല, ഞാൻ നല്ല ഇടയൻ. நான் உங்களை போல ஒரு மேய்ப்பன் அல்ல, நான் ஒரு நல்ல மேய்ப்பன். നല്ല ഇടയന് വേണ്ടി വരും ദിവസങ്ങളിൽ ജീവിപ്പാൻ ദൈവം നമുക്ക്. அந்த நல்ல மேய்ப்பனுக்காக வரும் நாட்களை நாம் வாழுவோமாக. നിങ്ങൾ വീട്ടിൽ പോയിട്ട് நீங்கள் வீட்டுக்கு போய் ഈ 10ാം അധ്യായം വീണ്ടും നിങ്ങൾ വായിക്കണം. இந்த வீட்டுக்கு போய் இந்த 10ஆம் அதிகாரத்தை மீண்டும் நீங்கள் வாசியுங்கள். ഇനി നിങ്ങൾക്ക് ഒരു 3-4 കൂട്ടം കാര്യങ്ങൾ അതൊന്ന് പഠിക്കാനായിട്ടുണ്ട്. இன்னும் ஒரு மீதி இருக்கிற அந்த 3-4 காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். നിങ്ങൾ അത് പഠിക്കണം. நீங்கள் போய் வீட்டு போய் படிக்கணும். കർത്താവ് അനുവദിച്ചാൽ ഇനി ഞാൻ വരുമ്പോ கர்த்தர் அனுமதிச்சா நான் மீண்டும் வரும்பொழுது ബാക്കി കാര്യം ഞാൻ സംസാരിക്കാം. மீதியான காரியங்களை நான் உங்களுக்கு அதை குறித்து சொல்லுகிறேன். അന്ന് എനിക്ക് മുമ്പായിട്ട് നിങ്ങളോട് ഞാൻ ചോദിച്ചു. உங்களுக்கு முன்பாக நான் அந்த கேள்வி நான் உங்களுக்கு நீங்க அதுக்கு முன்பாக என்கிட்ட கேள்வி கேட்கணும். അപ്പോൾ നിങ്ങളെല്ലാം അതിന് ഉത്തരം എന്നോട് പറയാം. நீங்க எல்லாரும் அதுக்கு விடையை என்கிட்ட சொல்லணும். ദൈവം നിങ്ങളെ സഹായിക്കും. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். പ്രാർത്ഥനാവുമായി தேவனுடைய நாம மகிமைப்படுத்தும். யாரும் எங்களை நேசிக்கிறதான ராஜாவே